கோபஸ்ரீணாம் ஜயதி தபஹ கோபி கௌமாரஹரி. சுவாமி பெரியாழ்வார் தன்னுடைய பாலசேட்டங்களை அனுபவிச்சார். வேண்டது சேட்டங்களை 2 பக்கத்துல அனுபவிச்சார். அதுக்கு மேல கோபிகா ஸ்ரீகள்லாம் கண்ண பெருமான் பண்ண தீபங்கள்லாம் முறையிடுறாங்கிறத அனுபவித்தார். இப்படி விளையாடக்கூடிய எம்பெருமான அனுபவிக்காம அந்த எம்பெருமான போய் நான் கண்ணு வைக்க அனுப்பினேன்னு இதுக்காக வருந்தினேன். அஞ்சனவழன்றது முடியல. அதுக்கு மேல எம்பெருமான் திரும்பி வந்த காலத்துல அவனுடைய திருமேனி அழகு அந்த போக்கியத்தை எல்லாம் அனுபவித்த சீதைக்குதம் திருமொழி 3 திருமொழியில அந்த திருமொழியில திருநாள் திருவோணம் இந்நாடு நாள்னு பன்னீர் மொழியாரை கூறுமுறை பல்லாண்டு குறித்து திருநட்சத்திரம் திருவோணம் இன்னிலேருந்து 7 நாள் கண்ணாடி ஆளை தொட்டு கண்ணீர் போவேன்னு. அதனால நீ மேய்க்க போகாத, 7 நாள் நீ இங்கேயும் போக வேண்டாம், நான் உற்சவங்கள்லாம் கொண்டாடணும்னு இருக்கேன் என்று சொன்னான். அவ சொன்னதுனால பெருமானும் அவ சொன்ன வார்த்தைக்கு உட்பட்டவராக இங்கேயும் போக எடுத்துருந்தான். அதுக்கப்புறம் 7 நாள் கழிச்சு பழையபடியே கண்களையும் மாட்டடி மேய்க்க போறான். மேய்ச்சிட்டு வர காலத்துல பெரிய சந்தோஷம். பெருமான் மேய்க்க போனான்னா பசு மாடுகளை மேய்க்க போனான். கோவிந்தன் திருநாமம் பசுக்களை ரட்சிக்கிறதுனாலே சந்தை அவனுக்கு. ஆயால கண்மேய்த்து இது வந்த காளாய் இவத்திலும் பசு நிலை மேய்ப்புவர்த்தி. பெருமானுக்கு இருக்கிறதே யாரை பிடிக்கும்? ஏன்னா நித்தியசூரிகளை ரொம்ப பிடிக்கும், விராட்டியை ரொம்ப பிடிக்கும். விராட்டியை காட்டில ஆரை பிடிக்கும்னு நித்தியசூரிகளை பிடிக்கும். விராட்டியோட பெருமான் அனுபவிச்சுட்டு இருக்கான். விராட்டியோட அனுபவித்துக் கொண்டிருக்கும் காலத்தே சேரம் தெரியாது. அவர் ஏதாவது பெரும்பாலும் அழக மாட்டார், பெருமான்கிட்ட இருக்கவே மாட்டார். ரொம்ப முக்கியமான காரியமாக தான் பண்ணுவார். எப்படி மற்ற காரியம்லாம் தானே செஞ்சு வரணும். விண்ணேச விஸ்வசிதஜின் நயனாதிகாரம்னு சொன்னார் பட்டார். ஆயால ஜெகத்தை நிர்வகிக்கிற பொறுப்பெல்லாம் ஆருக்குன்னா சேனம் தெரியாது. பெருமாள் ஜெகத்தை ஒன்றும் ரட்சிக்கிறதே கிடையாது, ஒன்றும் பொறுப்பே கிடையாது. ஜெகத்தை நிர்வகிக்கிற பொறுப்பெல்லாம் சேனம் தெரியாது பார்த்துட்டு இருக்கார். ஒன்றும் பெருமாட்ட பேசவே வர மாட்டார். மந்திரி பெரிய மந்திரி ரொம்ப சமர்த்தமா எல்லா காரியத்தையும் தானே பார்த்துட்டு வர. ராஜகுமார் இந்த வரையும் பண்ண வேண்டாம், அவன் மாட்டுக்கு அந்த புறத்தில் அனுபவிச்சுட்டு இருக்கான். ஆயால இந்த காரியத்தையும் பண்ண வேண்டாம் பெருமான். இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் ராஜா, அதுக்காக ரொம்ப முக்கியமான காரியங்கள் பண்ற மட்டும் பெருமான்கிட்ட வெறும் ஞாபகம் போயிடுது. காரியம் அப்பயும் பெருமானுக்கு காரியம் பண்ண வேண்டாம், இவரெல்லாம் பண்ண போற பண்றதுக்கு முன்னாடி விஞ்ஞாபிக்கணும் இல்லையோ. ஆயால பெருமான்கிட்ட சம்மதி எல்லாம் பிரார்த்திக்க வேண்டாம், பெருமான்கிட்ட அறிவிக்கிறது. இந்த காரியம் பண்ண போறேன் அப்படின்னு. நான் பிரம்மாவை ஆக்க போறேன், நான் இந்திரன் ஆக்கணும், இன்னாருக்கு இந்த பதவி கொடுக்குறீங்க, நான் மனுவாக்கணும், நான் பிரஜாபதி ஆக்கணும், இதெல்லாம் சொல்லிட்டு போறதுக்காக சங்கரமா சொல்றதுக்காக வருவார். இப்ப எம்பெருமான் பிராட்டிமாரும் ஒரு போகத்துல இருக்கா, சிம்மாசனத்துல இருக்கான்னா இவரை பார்த்தவாறே பெருமானுக்கு என்ன தோணும் அப்படின்னா பிரியாண சேனாபதினான் எவேந்த ததானுஜானந்த உதாரவீக்கணையில் ஆளவந்தார். விராட்டியை விராட்டி அனுபவிக்கிறத காட்டில பெருமானுக்கு யார் இடத்துல பிரீதியான, சேனாபதி யார் இடத்துல பிரீதியான. இவரை பார்த்துட்டே இருப்பானா, வைத்தாதி மாங்காவை பார்த்துட்டே இருப்பான். ததானுஜானந்தம் உதார வீக்ஷணை, அழகிய பார்வைகளால கடாட்சியிலே பெருமான் எடுத்தது இருக்கான்னு சொன்னார். ஆயால யாரையும் காட்டிலும் விராட்டி இடத்துல பெருமானுக்கு நாயக்கியான விராட்டி இடத்துல பிரீதி. அந்த விராட்டியை காட்டிலும் ஆர்வத்துல பிரீத்தின்னா அந்த விராட்டியை காட்டிலும் சேனாபதியார் பொருளாராக இருக்கக்கூடிய நித்தியசூர்கள் அவ இடத்துல பிரீத்தி. ஆனா அந்த நித்தியசூர்களை காட்டிலும் ஆர்வத்துல பிரீத்தின்னா பசுக்கள் இடத்துல பிரீத்தி. சிவத்திலும் பசுவிலே மேய்ப்புவர்த்தி. சிவத்தை காட்டிலும் சத்தியத்தை சிவகுண்டத்தை காட்டிலும் இவனுக்கு பசுக்களிடத்துல பிரீதி. சிவகுண்டத்துல இருக்கிற காலத்திலேயும் இவன் அவளை நினைக்கிறது, நித்தியசூழல் நினைக்கிறது இல்ல, பசுக்களை மேய்க்கிறான்னு சொன்னார். சரி, பசுக்களத்துல எவ்வளவு பிரீதி, கண்களிடத்துல எவ்வளவு பிரீத்தின்னா சிவத்திலும் பசுவினை மேய்ப்பு உவத்தின்னு சொன்னார். கண்கள் மேய்த்து உகந்த காளாயின்னு சொல்ல இது வந்த காளாய். பசுக்களை மேய்த்தா உவத்தி, கண்ணு மேய்த்து இது வந்தான் பெருமான். ஆயால
சுத்தமா இருக்கக்கூடிய மாடுகள் அதுகளை மேய்ச்சா பெருமானுக்கு சந்தோஷம் உண்டாகதான். கண்ணுகளை மேய்ச்சா ரொம்ப சந்தோஷம். இது வந்தா காடாய் கண்ணு மேய்ச்சா இது வந்தா காடை ஆனான்னு வைக்காதா. பெருமான் கண்ணுகளை மேய்ச்சான். அதனால பெருமான் என்ன ஆனா ஈது வந்தான், ரொம்ப சந்தோஷப்பட்டான். உகப்பு ரொம்ப அதிகமாச்சு. உகப்பு ரொம்ப அதிகமானா அதுக்கப்புறம் பெருமான் என்ன ஆனா காடையா ஆனான். மேய்க்க மேய்க்க வயசு குறைஞ்சிட்டே போகுது. பசுமாடுகளை மேய்ச்சா பெருமானாலும் பசுமாட்டுக்கு என்ன வயசோ அந்த வயசுல இருப்பான். கண்ணுகளை மேய்ச்சா கண்ணுகளுக்கு உண்டான வயசோட இருப்பான். ஆயால கண்ணுகளை மேய்க்க மேய்க்க பெருமானுக்கு வயசு கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு. ஆயால கண்ணுக்கு வயசு குறைஞ்சிட்டே இருக்குங்கிற வியாக்கியாதாக்கள்லாம். ஆயால கண்ணு மேய்த்து இங்கு வந்த காளாயீஸ்வரர். ஆயால பெருமானுக்கு கோஷம் பிறக்கணும்னா அவ்வளவு சந்தோஷம். ஆயால மாடுகளை மேய்க்க பெற்றா பெருமானுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆயால காரணம் மாடுகள்லாம் மேய்ச்சா பெரிய சந்தோஷம். மேய்ப்பான் அந்த வேலை நம்ம லட்சியம் வந்தவங்க நீங்க நன்னா வந்து மாடுகள் பண்ணணும், நன்னா வயிறா நன்னா மேய்ச்சி வருது, நன்னா புஷ்கலா ஷார்ட் ஒன்றும் குறவே இல்லை, எல்லாம் புஷ்டமா இருக்கு. இதுன்னு பெருமானுக்கு சந்தோஷம். அதுக்கு மேல இன்னொரு சந்தோஷம் என்னாச்சு, சாயங்காலம் பற்பொழுதெல்லாம் பெற்ற விட்டு கோபிகள்லாம் விட்டு பிரிஞ்சான். சாயங்காலம் வந்து சாயங்காலம் மாடுகளை மேய்ச்சிட்டு திருப்பி ஸ்தானத்துக்கு போற காலம். அப்ப இனிமே திருவாரிப்பாடு பெண்களோட என்ன எம்பெருமாள் இருக்கலாம், திருவுள்ளபடியா நன்னா வேணுங்களை எதாமனோட நன்னா அறிவிக்கலாம். ஆகையால அவளை சேரத்துக்கான காலம் வந்ததுன்னு அது ஒரு சந்தோஷம். ஆக மாடுகள் மேய்க்க பெற்றபடியால், மாடுகள் நன்னா மேய பெற்றபடியால், அவள் வயிறாக உண்டபடியால் பெருமானுக்கு ஒரு சந்தோஷம். லட்சிய வர்க்கத்துக்கு நன்னா வேணுங்கள் ஆகாரம் கிடைச்சதுன்னு ரட்சகனுக்கு சந்தோஷம். அது ஒரு காரணம். அதுக்கு மேல இங்க என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த ஸ்திரீகளை பார்க்க போறோம்னு அது ஒரு சந்தோஷம். 2 நாளையுமாக கண்ணனுக்கு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷம் எல்லாம் தோற்ற விசித்திரமான பெருமான் திருவாபரணங்கள்ல சாத்திட்டு இருக்கான், அலங்காரங்கள்ல சாத்திட்டு இருக்கான். அந்த அலங்காரங்கள் எல்லாம் கூடி கூட பெருமான் திருப்பி எழுந்துடுறான். மாடுகளை வச்சு திருப்பி எழுந்துடுறான். அப்படி திருப்பி எழுந்துடுன பெருமான் அவனுடைய அழகை கண்டு கோபிகள்லாம் விளவாய் கன்னிமார் காமுத்த வண்ணம்னு அந்த பெண்கள் இளம்பெண்கள்லாம் எப்படி பெருமானுடைய திருமேனியாவில் ஈடுபட்டா, கண்ணனுடைய அழகு எப்படி இருக்கு, அந்த அழகு அவள்லாம் எப்படி ஈடுபட்டான்னு இந்த அர்த்தத்தை சொல்லக்கூடிய திருமொழி 3ஆம் பத்து 4ஆம் திருமொழி தடையக்கூடிய முதல் திருமொழி. உபன்யாசத்துல பரகாரநாயகி அவளை திருத்தாயார் கைவிடை கொள்வது தக்கதேன்னு சொன்னான்னு பார்த்தோம். ஆயால பரகாரநாயகி சௌரி பெருமாளுக்கு கைவிடை இழந்தாள். நாச்சியார் தாமத்தும் தங்கை என்கிற திருமொழியில பெரிய பெருமாளுக்கு கைவிடை இழந்தார். பெரிய பெருமாளாறு கொண்டல் மன்னனை கோவலனாய் வெண்ணை உண்டவாய அரங்கத்தம்மா. ஆயால அந்த கண்ணன் பெருமாள் தானே பெரிய பெருமாள். பெரிய பெருமாள் நாச்சியாருடைய வளையை கடத்தினார். கண்ணன் பெருமாள் அவன் பெரிய பெருமாள் விருத்தரா இருக்கிற காலத்திலே நாச்சியாருடைய வளையை கடத்துறாருன்னா அப்ப கண்ணன் யுவாவா இருக்கிற காலத்துல எவ்வளவு பேருடைய வளையை கடத்துவான். ஆகையால அவன் நாச்சியார் ஒத்தியுடைய வளையை கடத்தினார் பெரிய பெருமாள். இங்க கண்ணன் பெருமான் கோபிகாசிரியர்கள் 5 லட்சம் முடிப்பெண்கள் இருந்ததை கூடிய எல்லாரோடையும் கழகு ஒவ்வொருத்தரா இது நிறவழி இழவேன்னு ஒவ்வொருத்தரா சொல்லிட்டே இருக்கா. கணக்கான வழியெடுக்குமா போலேன்னு இழந்துட்டு இருக்கா. ஒவ்வொருத்தையும் கண்ண பெருமான பார்க்கிறா. எது கண்ணா உத்து பார்த்தவாறே பெருமான் இவ்வளவு அழகானேன்னு பார்க்க ஒவ்வொருத்தையும் கைவழி சரிகின்றது, கலந்து மெய்மெழுகின்றதுன்னு ஒவ்வொரு பாட்டிலே சொல்ற. ஆகையால இப்படி கண்ண பெருமான் எழுந்தொழின காலத்துல அவனுடைய திருமேனி அழகா வர்ணிச்சு அந்த அழகுக்கு ஈடுபட்டு கோபிகாஸ்திரிகள் தன்னுடைய வளையெடுக்கிறா இப்படின்ற அர்த்தம். ஆகையால அது இப்படி கீழ்பனையாசோட சங்கதி இப்படி வளையெடுக்கிறான்னு இந்த திருவள்ளுவர் தெரிவிக்கிறார் ஆழ்வார். தழலும் தொங்கலும் ததுங்கியது தன்மயக்கம் மக்களில் ஆழ்த்தி குழல்களும் ஈரமாயின் கோவிந்தன் வழிந்த கூட்டம் கண்டு மழவரோ வருகின்றது என்று சொல்லி மந்தமார் சார வாசல் பற்றி நுழைவனர் நிற்பனராயினும் உள்ளம் விட்டு ஊன் மறந்து ஒழித்தாரே. பெருமான் இது விதமா திருவாபரணங்கள்லாம் சாத்திட்டு இருக்காங்க. என்ன திருவாபரணம் சாத்திட்டு இருக்காங்கன்னா காலம்பர தன் திருத்தாயார் நல்ல அலங்காரங்கள்லாம் பண்ணி வச்சிருப்பா. ஆனா அந்த அலங்காரங்கள் எல்லாத்தையும் கலைச்சுருவான். அவனுக்கு அந்த அலங்காரங்கள்லாம் பிடிக்காது. இவன் வேற தனியா அலங்காரங்கள்லாம் வச்சுருப்பான். அந்த அலங்காரங்கள்லாம் இவனுக்கு பிடிக்கும். அவ எல்லா அவயவத்துக்கும் பொருந்தி இருக்க முடியாத அலங்காரம் அவன் பண்ணியிருப்பான். இந்த காதுக்கு கடுக்கன்னா அதே நேரத்துல இந்த காதுக்கு கடுக்க. ஆகையால இந்த கைக்கு வளையன்னா இந்த கைக்கு அதே வளை. இப்படி ஒரு அவயவத்துக்கும் பொருத்தமாக ரெண்டு அவயவமாக
இருக்குன்னா கையினா ரெண்டு ரெண்டு கைக்கும் சேர்ந்து இருக்க முடியாது திருவாபரணம், காதுனா ரெண்டு காதுக்கும் சேர்ந்து இருக்க முடியாது திருவாபரணம், தலையில கேசபாகத்துக்கு திருவாபரணம்னா ரெண்டு பக்கத்துலையும் முடியல ஒரே மாதிரி திருவாபரணம். இப்படின்னு அவ எல்லாம் பொருந்தும்படியா தரிப்பித்தா திருத்தாய். கண்ண பெருமான் எப்படிப்பட்டவன்? பொருத்தமுடைய நம்பியைன்னு ஒரு பாட்டுல, அடுத்த பாட்டுல சொன்னா பொருத்தமில்லைன்னு சொன்னா, முதல் பாட்டுல பொருத்தமில்லைன்னு சொன்னா அடுத்து பொருத்தமுடைய நம்பியைன்னு சொன்னான். பொருத்தமில்லையோ கண்ண பெருமான், ஆகையால அவன் பொருத்தம் பிடிக்காத. பொருத்தமில்லைன்னு அர்த்தம்னா எம்பெருமானுக்கு பொருத்தம் இல்லை, நாச்சியாரத்துல பொருத்தம் இல்லை. ஆகையால இவனுக்கு சரீரம் தான் அழகா இருக்கே ஒழிய ஆகர்ஷகமா இருக்கே ஒழிய உள்ள ஒண்ணு பெருமானுக்கு பிரீத்தி இல்லை. ஆகையால எண்ணத்துல பொருத்தம் இல்லாதவன்னு சொன்னா அங்க அர்த்தம் இருக்கட்டும். ரசமா சொல்றேன், பொருத்தம் இல்லாதவனும் இல்லையோ, ஆயால மனசுலையும் பொருத்தம் இல்லை, அவயவங்களையும் பொருத்தம் இல்லை, திருவாபரணங்களையும் பொருத்தம் இல்லை. ஆயால எதையோ மாத்தி மாத்தி போடுதான். ஒரு இந்த காதுக்கு ஒரு திருவாபரணம், அந்த காதுக்கு ஒரு, அவர் எல்லாத்தையும் ஒத்திருக்கும்படியா சாத்தி விட்டாது தாயார். அதெல்லாம் கலைஞ்சு கூற எரிந்தான், எல்லாம் மாத்தி மாத்தி சாத்திக்கிறான் வருவான். தழைகளும் தொங்கலும் தன்பி எங்கும், தழை தொங்கல் ரெண்டும் பீடி கூடை தான், அதுலயே ஒரு பிரபேதம். அதனால அந்த ரெண்டையும் தரிக்கிறான். தழைகளும் தொங்கலும் தன்பி எங்கும், எல்லா இடங்களையும் நிறைஞ்சிட்டு வருது. அதாவது 1,000 பிள்ளைகளோடு தலைநடையிட்டு வருவான்னு இருக்கும். எல்லாரும் சாமியா பத்தி பெற்றவர்கள், எல்லாரும் ஒத்த பருவம், ஒரே உயரம், எல்லாம் ஒரே மாதிரி இருக்காள். அவ எல்லாரும் சேர்ந்து வந்தா கண்ணனுக்கு சமர்களோ. கண்ணனை பெறுவான் அவன் மேகசியாமன்னு சொல்லப்பட்டவன், மேகசியாமனாக இருக்கான். அவ எல்லாரும் சேர்ந்து வராளா. எல்லாரும் சேர்ந்து வந்தா என்னவா தோத்துறது? மேகம்தான் வருதோ, மழைகளோ வருகின்றதுன்னு சொல்லி மேகம்தான் வருதோன்னு சொல்லாம்படியா இப்படி மேக சமூகம், ஒரு பெரிய மழை கூட்டம் மேக சமூகம் திரண்டு நடந்து வந்தா போல பெரிய கோஷத்தோட வருதா. இதுகள்னா அந்த கோஷத்தை காட்ட இடி முழக்கம் போல இருக்கு. இந்த பழங்கள்லாம் எல்லாம் சேர்ந்து வருதுன்னு இது வர்ணிக்கலாம். கடலும் தொங்கலும் ததும்பி எங்கும் கண்ணுமை எக்கம் மத்தளி தாழ்வி. கண்ணுமைங்கிறது மிருதங்கம், எக்கம்னா ஏகம்னு அர்த்தம். ஏக்கம்னா ஒரு பக்கம் மட்டும் அடிக்கலாம்படியாக இருக்கக்கூடிய வாத்திய விஷயம், ஒரு தந்திரியுடைய மத்தளிங்கிற வாத்தியம், அல்லது வேற ஏதோ ஆக்ஷன் ஏக்கம் தனி வாத்தியம் ஆக்ஷன் பண்றது உண்டு. கண்ணு எக்கம் மத்தளி தாழ்வி. திருச்சின்னம்ங்கிறதுன்னு சொல்றவங்க அந்த பீடி முக்கின திருச்சின்னங்கள். குழல்கள்ல வகைகள்லாம் இருக்கு, இலை குழல் இருக்கு, வேகுழல் இருக்கு, இப்படி புல்லாங்குழல்கள வித்தியாசங்கள். குழல்களும் கீதமுமாகி இந்த ஜாதிக்கு தக்கதாக இருக்கக்கூடிய பாட்டுக்கள் அப்படின்னு இந்த குழல்களும் கீதமுமாகி என்று எல்லா இடங்களிலும் கோவிந்தன் வருகின்ற கூட்டம் கண்டு எல்லா இடத்துலையும் பாட்டு தான் கேட்கறதை விட வேதமே கேட்கல. பெருமான் எழுந்தருற போது இந்த கோஷம், இவ நடக்கக்கூடிய கோஷம் கேட்கறது, இவ பசுக்களை அமைச்சுட்டு தங்கள் சந்தோஷத்துக்கு போக்குவதாக இவ வாத்திய விசேஷங்கள்லாம் வழங்கிட்டு வரா. அந்த வாத்திய விசேஷங்கள்லாம் நல்லா கேட்கறது. அந்த வாத்திய விசேஷங்களுக்கு மேல கீதங்கள், ஜாத்தி சித்தமான இடையர்கள், அவளுக்கு சந்தோஷம் ஏற்பட்டா அவ புல்லாங்குழல பாட்டு வச்சு பாடுவாள். அந்த பாட்டு விசேஷங்கள்லாம் கேட்கறது. கோவிந்தன் வருகின்ற கூட்டம் கண்டு மழைகளோ வருகின்றதுன்னு சொல்லி அந்த வார சாதக வாசம் பற்றி தங்கள் தினத்துல ஜாலகரம்னு சொல்லுவார். அது கவாட்சம்னு சொல்லுவார். பசுமாவுடைய கண் மாதிரி அமைப்போடையதாக இருக்கும். அந்த மாதிரி ஜன்னல் ஓட்ட வழியாக எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்கா. நுழைவனர் நிர்பலராகி பெருமான் மேல வரணும்னு வேகமா நுழையவாலும் சில பேர் இருக்கா. சில பேர் பெருமானுடைய திருமேனி அழகா பார்த்து ஸ்தப்தர்களா. அதுக்கு மேல பந்துக்கள்லாம் இருக்கா. அவள்லாம் என்ன சொல்வாள் தடுப்பாளோன்னு அந்த பயத்தால் நீங்களா. இல்ல என்னதான் இருந்தாலும் நான் ஸ்திரீ, நான் போய் பெருமானத்தின் மேல் விழுதாது, அவன் தான் இடத்துல வரவனுக்கு ஸ்திரீக்கு அபிமானம். அதனால நிற்கக்கூடியவர்கள் இப்படி பலவிதமா நிற்கக்கூடியவர்களாக இருக்கா. எங்கும் உள்ளம் விட்டு பெருமானி போறான்னா பெருமாள் எழுந்துடுறாருன்னா நம்பெருமாள் மோன திரும்புறவரையும் பார்த்துட்டே இருப்பாள். இது ஆரம்பத்தில் இருக்கக்கூடியவள் அந்த வீதி மேல சித்திரவீதி ஆரம்பத்தில் கிரகம் இருக்குதுன்னா மேல சித்திரவீதி நம்பெருமாள் தாண்டி அவர் வடக்கு வீதி போற வரைக்கும் மேல சித்திரவீதியை பார்த்துட்டே இருப்பாள், பெருமாளையே பார்த்துட்டு இருப்பாள். ஆயால் அந்த மாதிரி பெருமான் கண்ண பெருமான் போன வழி முழுக்க கண்ணை பறக்க விட்டா பார்வை பறந்து போகுது. விட்டு ஊன் மறந்து ஒழித்தாரே, உணவெல்லாம் மறந்து போயிட்டா. ஊன் மறந்தானரேன்னு சொல்ல, ஊன் மறந்து ஒழிந்தானரேன்னு சொல்ல. மறந்து விட்டார்கள், மறந்தார்கள்னா வேற, மறந்து போயிட்டான வேற, மறந்து விட்டான வேற. மறந்து விட்டானா மறந்தானா ஏதோ மறந்துட்டான், அந்த நாடி வச்சு ஞாபகத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மறந்தே போயிட்டான்னு அர்த்தம். மறந்து ஒழிந்தார் மறந்தே போயிட்டா. ஏன்னா நினைக்கிறோம்னா நினைக்கிறதுக்கு என்ன வேணும்? மனசு வேணும். மனசு
மனசு எங்க இருக்கு அப்படின்னா உக்ஸாம் விட்டு சித்தாபாயம்ங்கிற கண்ணன் பெறுவான். கண்ணனோட மனசு படுத்து கண்ணு படுத்து ஆயால நினைக்கிறதுக்கு சாமக்கிரியாக இருக்கக்கூடிய மனசு இல்லாமையால சாப்பாடுன்னு ஒண்ணு இருக்கு, வயிற்றுல பசின்னு ஒண்ணு இருக்கு, சாப்பிடணுங்கிற எண்ணம் உண்டாகலான்னா ஒண்ணும் உண்டாக மாட்டேங்கிறது. அதெல்லாம் மறந்து ஒழித்தாரே ஈஸ்வரர். அடுத்த பாட்டு வல்லினுள் இதழ் ஆடை உண்டு வசையற திருவரை விரித்துடு பல்லினுள் பத்தாக உடவாள் சாத்தி பனைக்க சுற்றி பலரழுவே முல்லை நன்மலர் வேங்கை மலர் அணிந்து பல்லாய புழாம் நடுவே எல்லியம்போதாக பிள்ளை வரும் எதிர்ந்து அங்கு இனவளை இழவே இருக்கிறேன். வலின்னு பாட்டு இருக்கு. ஆனா எல்லா வலியும் பார்த்தீங்கன்னா கொடியும் அர்த்தம். எல்லா கொடியும் பெருமானுடைய அந்த பீதாம்பரம் பட்டு பீதாம்பரத்துக்கு தரிசனமாயிடுமா ஆகாது. இருக்கிறதுக்குள்ளே உட்கிருஷ்டமாக இருக்கக்கூடிய கல்பக கொடி, கற்பக கொடி. அந்த கல்பக கொடி எப்படி இருக்கணும் அப்படின்னா வள்ளி நுண் இதழ். அந்த கல்பக கொடியினுடைய நுண்ணிய இதழ், கல்பக கொடி சதிருஷமாக கல்பக கொடிய மிருதுவா இருக்கும். அதனுடைய நுண்ணியதாக இருக்கக்கூடிய மிருதுவாக இருக்கக்கூடிய இதழ், அந்த இதழை போல மிருதுவாக இருக்கணும். நல்ல நிறம் உடையதாக இருக்கக்கூடிய ஆடை, அந்த வஸ்திரத்தை பெருமான் தரிச்சுட்டு இருக்கான். வசையற கசனி ஒன்று இல்லாம நன்னா அழகா இருக்கு. வசையற திருவரை விரித்து வித்து நன்னா திருவரையில பெருமான் விரித்து அழகா சாத்திட்டு இருக்கான். அதுக்கு மேல பனை கச்சு உந்தி பெரிய கச்சை நன்னா கலப்பி சாத்திட்டு இருக்கான். பல்லினுள் பத்தாக உடைவாள் சாத்தி, அதுக்கு மேல உடைவாள் சாத்திட்டு இருக்கான். உடைவாள் எதுக்காகனா என்ன அலங்காரமா சாத்திட்டு இருக்கான். அலங்காரமா சாத்திட்டு இருக்கிறது எப்படி இருக்கு என்ன பல்லி நுள் பத்தா. பல்லி செவுத்துல ஓட்டிட்டுனா பள்ளி விரிக்கவே முடியாது, நல்லா அப்படியே ஓட்டிட்டு இருக்கும். செவுத்துல ஒரு அவயவமோ பள்ளி என்ன சொல்லலாம் அப்படியா இருக்கும். அந்த மாதிரி பெருமானுடைய திருமேனியில பீதாம்பரம் தனியா ஒண்ணு இருக்கு. அதுக்கு மேல உடைவாள் ஒண்ணு பெருமான் ஏதோ சாத்திட்டு இருக்கான்னு தோக்கலையா. அந்த திருமேனிலேயே இது முளைச்சதோ இப்படின்னு வித்யாஸ்திர புஷ்டித சதுர்புஜம்னு தெரிவித்தார் பெட்டர். பெருமானுடைய திருமேனியில தனியா பெருமான் திருவாழி ஆழ்வான் சங்கத்தாழ்வான் தரிச்சிருக்காங்கன்னா தரிச்சுலாம் இல்ல. பெருமான் திருமேனியில முளைச்ச புஷ்பங்கள். பெருமான்கிறது ஒரு கல்பக விருட்சம். அந்த கல்பக விருட்சத்துல இதெல்லாம் முளைச்சதுன்னா இப்படின்னு சொல்லலாம்படியா, அந்த திருமேனிலே ஒரு அவயவம் அப்படின்னு சொல்லலாம்படியா இருக்குன்னு தெரிவித்தார். அதே போலத்தான் இது அந்த செவுத்துல அப்படியே ஒரு அவயவமாக பள்ளி தோற்றுமா போல பெருமான் திருமேனியில வேறு விழுந்திருக்கு. திருமேனியை விட்டு பிரிக்க முடியாதபடியா அவர்கள் இசைந்து இருக்கு. திருமேனிக்கு பொருந்தி இருக்கக்கூடிய இந்த வாழ் இருக்கு. உடைவாள் சாத்தி பல தழை நடுவே பீலி கூடைகள்லாம் நிறைய இருக்கு. அதோட கூட முல்லை நன்மலர் வேங்கை மலர் இதெல்லாம் ஜாத்தி சிதமாக இடையர்கள் தரிக்கக்கூடிய புஷ்பங்கள். அது தரிச்சுட்டு வரான். பல் ஆயர் குழாம் நடுவே எல்லியம்போதா பிள்ளை வரும். சாயங்காலம் எந்த காலமோ சாயங்காலமா பெருமான் எழுந்துடுவான். இது தாய்மாராக இருக்கக்கூடியவர்கள் தங்கள் குழந்தைகள்லாம் பார்த்து சொல்றான். எதிர்நோட இழவே பெருமான் எழுந்துட போறான். ஜாதக பெருமான் பும்சாமித்தாரியாக இருக்கக்கூடியவன். அவன் திருமேனியும் அவ்வளவு ஆகர்ஷகமாக இருக்கும். அவனை பார்த்தேன்னா உங்களால தரிக்க முடியாது. எதிரில் நின்னெல்லாம் அடுத்த க்ஷணம் வழக்கழன்றும். அது ஒன்றும் சம்சயமே கிடையாது. எதுவும் வேணாம். பெருமான் வந்தா வர காலத்துல எதிரில் நின்னா போறோம். நின்னாலே வளைய கழித்துடுவான். ஆயால் எதிரில் நிக்காதீங்கன்னு சொல்றான். எதிரில் நிக்காதீங்கன்னு இது தாயார போற சொல்றது என்ன சொல்றா. எதிர் நின்று அங்கு வளை இழவே என்கிறேன்னு சொல்ல இனவளை இழவே என்கிறேன். நிறைய இணையமா நிறைய வளை தரிச்சுட்டு இருக்காளா. ரெண்டாக நாலாக நீ தரிச்சுட்டு இருக்கா. அந்த இனவளையில ஏதாவது ஒரு வளையா தங்குவான, ஒரு வளை கூட தங்காத. இனவளை முழுக்கவே இழந்தான் போவான். கண்ணன் பெருமான் வந்தான்னா ஒரு வளை கூட தங்காது. ஒரு வளையை நோக்க வல்லார் யாரும் கிடையாது. யாரா இருந்தாலும் வளை இழந்தே போக வேண்டியதுதான். இனவளை இழவே என்கிறேன்னு இது தாய்மார் சொல்லக்கூடிய பாஷம். இன்னொரு திருத்தாயார் அவர் சொல்றா தன்னுடைய பெண் பிள்ளைய லோகத்தாரெல்லாம் அம்மாவாத சொல்றாள். எழுந்தொள்றான். எழுந்தொள்ற அழக கண்டு ஈடுபட்டா. அவன் ஈடுபட்டு ஒரு தடவை உத்து பார்த்தா. அவ்வளவுதான் புதுசா இருக்கேன்னு உத்து பார்த்தா. அதை கொண்டு என் பெண்ணுக்கு கண்ணன் பெருமானத்துல பிராவண்யம் இருக்கு, இந்த ஊர்க்காரால கதை சொல்லி விடுறான்னு திருத்தாயார் வருதி சொல்ற பாஷம். சுகிகையின் தெரிவின்றும் சென்று போரும் மேலாடையின் தோழன்மார் ஒன்றோட சுகையா விருந்தன் தோளை ஊன்றி ஆனில இனம் மீள குடித்த சங்கம் வருகையில் பாடிய பிள்ளை மன்னன் மஞ்சளும் மேனியும் வடிவும் கண்டாள். அரியனின் நாள் என்பள் நோக்கி கண்டாள். அதிரண்டின் கூறுன்னு மணக்கின்றதே.
சுடிக்கான ஒரு கத்தி விசேஷம். சுடிகை தெரிவித்தம் சுண்டு வெல்லு சுடிகையில் தெரிவித்தும் செண்டு கோல் பூச்சட்டவுடைய ஒரு கோல் மேலாடி தோழன்மார் கொண்டோட எல்லாம் தோழன்மார் பெருமானுக்கு எப்படா கைங்கரியம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு ஒரு ஆதரத்தோட தோழன்மார் எடுத்துக்கொண்டு ஓடலாம். பெருமான் பின்னாடி எந்த க்ஷணம் பெருமானுக்கு என்ன தேவைப்படுமோ தெரியாது, எல்லாத்தையும் வச்சுக்கணும். எந்த க்ஷணம் பெருமானுக்கு ஷெட்டு தேவைப்படும் தெரியாது, எந்த க்ஷணத்தில் பெருமான் உடைவாடு கேட்பான்னு தெரியாது. ஆகையால இது எல்லாத்தையும் வச்சிருந்துருக்கான். சுகியாங்கிறது விரோதி நிரசனம். பெருமான் இவெல்லாம் எப்படிப்பட்டவார்? சென்றும் குற்றம் இல்லாத கோவலன் தெரிவித்தார். ஆகையால அபியாத்தா பிரகஸ்தாச்சான்னு பெருமாளுக்கு வச்சனம் ஸ்ரீராமாயணம். பெருமாள் எங்கேயாவது தான் இருக்கிற சத்ரு காத்துட்டு இருப்பாரான்னு இருக்க மாட்டார். சத்ரு இருக்கிற இடத்துல தான் போய் அவனை கொல்லக்கூடியவர் பெருமாள். நாவிஜித்திய நிவர்த்தத்தையே தான் ஆர்மி. பெருமாள் எங்கேயாவது யுத்தத்துக்கு போறாருன்னா பெருமாள போவார். பெருமாள் போனாருன்னா ஜெயிக்காம திரும்பி வருது ஒரு அர்த்தமே கிடையாது. எங்க போனாலும் யுத்தத்துக்கு போனா பெருமாளுக்கு தான் ஜெயம், இன்னொருத்தருக்கு ஜெயம்னே கிடையவே கிடையாது. அப்படி பெருமாள் யுத்தம் பண்ணக்கூடியவர். அதே போலத்தான் கோவலர்கள்லாம் சென்று சரி செய்யக்கூடியவர்கள். தான் இருக்கக்கூடிய இடத்துக்கு எண்ணி வர்றதுக்கு காத்துட்டு பாடா, தாங்களே எண்ணி இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அவருடைய ஸ்தானத்தை சிம்மத்துடைய வகையில போய் சிம்மத்தை அடிக்கிறதா இருந்தா பெரிய தைரியம். அந்த மாதிரி எதிரியுடைய ராஜ்யத்துக்குள்ள போய் அவனுடைய மதிலுக்குள்ள போய் அவனை கொல்லக்கூடிய சாமர்த்தியம் உடையவர்கள், அவனுடைய ஸ்தானத்துக்கு போய் முற்றுகை செய்யக்கூடிய சாமர்த்தியம் உடையவர்கள். ஆயால விரோதி நிரசனம் பண்ணக்கூடியவர்கள். அதனால பெருமானவன் இந்த சுரிக்காங்கிற கத்தி கண்ணுக்கு மாளிகைக்கு போறவனுக்கு எதுக்கு கத்தினா யுத்தம் பண்ற சாமர்த்தியம் உடையவன். ஆய விரோதிகளை கொல்லக்கூடியவனா இருக்கிறபடியால பெருமான் கையில கத்தி வச்சுருந்தான். தெரிவித்தும் சென்று போடு கீழே சொல்ல உடைவாள் என்ன, சுரிக்கேன்னு சொன்னது என்ன, இதெல்லாம் விரோதி நிரசனம் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஆயுதங்கள். தெரிவிந்துங்கிறது சுண்டு விந்து, அதுக்கு மேல செண்டு போடு, இதெல்லாம் விளையாட்டுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் போல இருக்கக்கூடிய மேலாடை. காலம்புற வேற வஸ்திரம் சாத்திட்டு இருப்பான். இப்ப சாயங்காலம் எழுந்துட்ட காலத்துல அந்த அந்த வஸ்திரம் அது அழுக்கடைஞ்சு தரிக்க மாட்டான், புதுசா வேற வஸ்திரம் தரிக்கும். அதனால இந்த வஸ்திரத்துக்கு தகுந்தபடியா இரண்டில் பல்கலங்களும் ஏறுமாடை மகுதே தெரிவித்தார். பெருமான் திருமேனிக்கு ஏற்றதாக இருக்கவர். திருமேனிக்கு ஏற்றதாக இருந்தா போறாது, இவரு என்ன பீதாம்பரம் சாத்திட்டு இருக்காரோ அந்த பீதாம்பரத்துக்கு ஏற்றதாக இருக்கவர். அதனால அதுக்கெல்லாம் பார்த்து இதே பெருமானுடைய திருமேனி நிலத்துக்கும் கீழ் வஸ்திரத்துக்கும் கீழ் அந்தரியத்துக்கும் எது ஏற்றுன்னு பார்த்து அவட வஸ்திரங்களை சரியா வச்சுட்டு இருக்கா. மேலாடையும் தோழன்மார் கொண்டோட பெருமானோட ஒத்த பருவத்தை உடையவள், பெருமானத்துல எல்லையில்லாத பிரிக்க உடையவள். அவள் பெருமானை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாமல் பெருமாளை கூடவே ஓடுறா, பின்னாடி ஓடுறா. தோழன்மார் கொண்டு ஓட எந்த க்ஷணம் கேட்பானோ தெரியாது. அவன் கேட்டா அடுத்த க்ஷணமே கொடுக்கணும். கொஞ்ச நாள் கழிச்சு தரேன்னு சொல்லக்கூடாது. அவன் கேட்கற சமகாலத்தை கொடுக்கணும்னு திருவுள்ள பத்தி அவள்லாம் ஓடி பெருமானை விட்டு ஒரு க்ஷணம் பிரியாம அவன் போற வேகத்துக்கு பின்னாடி தொடர்ந்து ஓடிந்திருக்கா. தோழன்மார் கொண்டோட அது மேல சொன்னார் ஒரு கையால் ஒருவன் கண். அதெல்லாம் தோழன்மார் சாமானியமான தோழர்கள். அந்த தோழர்களுக்குள்ள ரொம்ப உட்பட்டார் அத்தியந்த சிங்கனாக இருக்கக்கூடியவன், பெருமானை விட்டு அக்ஷணம் பிரியாமல் இருக்கக்கூடிய ஒரு தோழன். அதுக்காக அவன் என்ன சொன்னார், ஒரு கையால் ஒருவன் தோடையும் நீ சொல்ல ஒருவன் தன் தோடையும். அந்த தன்கிறதால இவன் ரொம்ப பெருமானுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவன் காட்டுறாள். ஒருவன் தன் தோடையும் உயிர் தோழனாக இருக்கான். பெருமானுக்கு பிரியத்தையும் ஹிதத்தையும் பண்ணக்கூடியவன். ஒருவன் தன் தோளை ஊனின்னு அழுத்தின்னு அர்த்தம் வச்சுக்கூடாது, வீதியோட ஸ்பர்சித்து வைக்கிறவன். ஆனை இனம் மீள குறித்த சந்தம். இன்னொரு கையால பெருமானவன் பாஞ்சன்யாயவான கையில வச்சு ஆனை இனம் பசுமாடுகளுடைய அந்த கூட்டம் எல்லாம் திரும்பி வர்றதுக்காக பெருமானவன் சங்கத்தை ஊதுறான். சங்கத்தை ஊதினா பசுமாடு திரும்பி வருவான்னா அதெல்லாம் பெருமான் பழக்கப்படுத்தி வச்சிருக்கான். இந்த விதமா சங்கத்தை ஊதினா மேய்க்கிறதுக்கு கிளம்பணும்னு அர்த்தம். ஒரு விதமா ஊதினா நீங்க வழிமாறி போறே சரியா போகணும்னு அர்த்தம். இன்னொரு விதமா ஊதினா சாயங்காலம் ஆச்சு கிளம்ப வேண்டியதான்னு அர்த்தம். இப்படி பெருமானவன் இந்த விதமா கோஷம் பண்ணினா இந்த வியாபாரம் பண்ணணும் என்ன எல்லா பசுமாடுகளுக்கு சொல்லி வச்சிருக்கான். அதனால ஆதினையினம் விட குறித்த சங்கம். சரி இருக்கா சங்கத்தை ஊதவன், சங்கத்தை ஊதினாத்தான் அதுகளுக்கு தெரியுமா. வாயால ஒரு ஓடி அதை எழுப்பினா கூட அது புரிஞ்சு பண்ணும். இல்லை தோழன் மாறணும்ட்டு எல்லாம் கலப்பிடுவான், மாட்டை கலப்பிடுவான்னு சொன்னா அவன் காரியம் பண்ண போறான். எதுக்காக சங்கத்தை ஊத வேணும்?
என்ன பூங்கோள் திருமணத்து மடுத்தூதிய சங்கரையும் சார்ந்தவில் ஞானலையும் நான் ஆச்சியார் பிராட்டி பெருமானுக்கு சந்தேகம் அனுப்பினா ஒரு பிராமணன் மூலமா சுத்வாகுணான் லோகசுந்தர சுந்ததாந்தே நிமிஷ கர்ம விவரி ஹரதோஷதாப்னு ஆரம்பித்து ஒரு சந்தேஷம் அனுப்பினார். பெருமான வரணும், நாளைக்கு விவாகம் இத்தனாம் தேதி விவாகம் சொல்லி சிவாலனோட அந்த சிவாலனுக்கு எனக்கு விவாகம் நடக்கக்கூடாது, தேவதைகளை வந்து அங்கீகரித்தோடன்னு எழுதி அனுப்பினான். உன்னை பின்ன கண்ணனை இவ பார்த்தது கிடையாது, இவ கண்ணனை பார்க்க இவளை கண்ணை பார்த்தது கிடையாது, எழுதி அனுப்பினான். கண்ணன் பெருமான் வந்தானா வரல என்ன கண்டார், பெருமான் வந்தாங்கிறது ஒன்றும் அடையாளம். அப்ப பெருமான் தான் வந்தது தோற்ற பாஞ்சத்தால பெருமான் கோஷம் எழுப்பினானா, அவளை கண்ணன் பெருமான் வந்தாச்சுன்னு அவர் தெரிஞ்சார். ஆயால் ருக்மிணி பிராட்டிக்கு தரிப்பதற்காக பெருமானவன் சங்கத்மானம் பண்ணினான். அதே போல இங்கேருந்து கிளம்ப போறான், பிருந்தாவனத்திலேருந்து கிளம்ப போறான். திருவாய்ப்பாடிய பெண்களுக்கு சங்கி சொல்லியான், அவளுக்கு நாழிகை சொல்லியானோ, கவலைப்படாதோ நான் கிளம்பிட்டேன், இன்னும் ஒரு 6 மணி நேரம் நான் வருவேன் அப்படின்னு அவளுக்கு தெரிவிக்கிறதுக்காக சங்கத்தை ஊதினா தான் ரொம்ப தூரத்தில் கேட்கும். ஆயாலும் சங்கத்தை ஊதுறானா 6 இனம் மீள குடித்த சங்கம். வருகையில் வாடிய பிள்ளை கண்ணன் பரகாலத்துல பசுக்களின் பின்னே இருந்த ஆயாசம். அதை கணக்காட்டு முக்கியமாக பெண்களை காரம்பெல்லாம் பார்த்த அவளை பிரிச்சிருக்கக்கூடிய ஒழுக்கம். 2 நாளையும் வாடி இருக்கான் பெருமான். வருகையில் வாடிய பிள்ளை கண்ணன் மஞ்சளும் மேனியும் படிவும் கண்டான். திருமேனி முழுக்க மஞ்சள் சாத்திட்டு இருந்தானா மஞ்சளை கண்டான்னு மட்டும்தான் சொல்லலாம், மேனியை கண்டான்னு சொல்ல முடியாது. ஆயாலும் திருமேனி முழுக்க மஞ்சள் சாத்தல, கொஞ்சம் மஞ்சள் தரிச்சுட்டு இருக்கான், கொஞ்சம் மஞ்சள் படாத மஞ்சள் பட்ட இடமும் உண்டு, மஞ்சள் படாத இடமும் உண்டு. மஞ்சளையும் பார்த்தா மஞ்சள் படாமக்கூடிய திருமேனி அந்த சௌந்தரியத்தையும் பார்த்தா வடிவுனா முழு திருமேனியோட லாவண்யம் அந்த சோபை அந்த சமுதாய சோபையும் பார்த்தா மஞ்சளும் மேனியும் படிவும் கண்டாள். அருகே நின்னால் பெண் நோக்கி கண்டாள். விளையாடிட்டு இருக்கா, விளையாடிட்டு இருக்கிற புதுசா இருக்கு, இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, இவ்வளவு அழகா இருக்கானே அப்படிங்கிறதுக்காக திரும்பி ஒரு தடவை உத்து பார்த்தா. அவ்வளவுதான் பண்ண, அது பேர் ஒண்ணும் பண்ணல. அது கண்டிப்பூர் ஒண்ணு புணர்கின்றதே. இந்த பெண்ணுக்கு ஏற்கனவே கண்ணபெருமானத்துல பிராவண்யம் போதும், பெருமானை விட்டு பிரித்து நிற்க முடியாதா போதும், பெருமானத்துல ஒரு பாவபந்தத்தோட சாவிப்பிராயமாக இப்ப பார்த்தா இப்படின்னு இவ்வளவு கதையை சொல்றாங்க. ஒரே ஒரு பார்வை பார்த்தா அவ்வளவுதான் பார்த்தா அது கண்டு இப்பூர் ஒன்று புணர்கின்றவே திருத்தாயார் இன்னொரு வெற்றிலையோட திருத்தாயார் அவன் சொல்ற பாட்டு நல்லா பாட்டு. உன்னெடுத்தானே காத்துகிறான் கோவலனாய் குழல் ஊதி ஊதி கண்ணுகள் மேய்த்து தன் தோழரோடு கலந்துடன் வருவானை தெருவில் கண்டு என்னும் இவனை ஒப்பாரி உண்டாய் கண்டறியை தேடி காணாய் ஒன்றும் இல்லா மலை கடந்து உயிரேந்து இளவரையும் என் வசம் அல்லவே. உன்னெடுத்து ஆற்றை காத்துகிறான். இந்திரனுக்கு பசி, அவனுக்குன்னு பெருசா வச்சிருந்த ஆகாரங்கள் எல்லாத்தையும் மரவரையா குடிச்சு வச்சிருந்த ஆகாரங்கள், அந்த ஆகாரத்தெல்லாம் கோபர் நோஸ்மின்னு சொல்லிட்டு கண்டுபிடுவான். எல்லாத்தையும் விழுங்கினான். அது விழுங்கினவாறே அவன் கோபம். இவர் என்ன சொன்னார், பெருமானவன் பசுக்களை மேய்க்க பெற்றபடியால் சந்தோஷனானான்னு சொன்னார். ஆகையால் ரட்சகனாய் இருக்கிறபடியால அவரை ரட்சித்தா சந்தோஷம்னு சொன்னார். எந்த அளவுக்கு ரட்சிக்கிறான், ஏன்னா நான் ரட்சிவர்க்கத்துக்கு ஒரு ஆபத்து மழை பெஞ்சதுன்னா இவ ஆறாவது ஒருத்தர் தங்களை ரட்சிக்கிறதுக்கு ஒரு வியாபாரம் பண்ணினாலும் 6 மழை 7 நாள் மழை பெஞ்சது. கண்ணனம் பெருமான் தான் முன்னெடுத்தானே ஒழிய 6வது ஒரு கோபிகையோ ஒரு கோபனோ இல்லை ஒரு பசுமாடோ தன்னை ரட்சிக்கிறதுக்காக ஒரு வியாபாரம் பண்ணிதுன்னு உண்டோ. 6 எந்த செயலியும் பண்ணல, கவலைப்பட வேண்டாம், எல்லாம் கண்ணை பார்த்து அவன் பாடணும் அப்படின்னு இருந்தாலே இல்லையா. கண்ணனும் மழையை தூக்கிட்டு இருந்தா இது கூட ஏதாவது வியாபாரம் பண்ணிட்டுன்னு உண்டோ. மழையை தடுக்கிறதுக்கு இதுகள் ஏதாவது யாரும் எதுவும் பண்ணல. ஆகையால் இவன் மட்டுமே ரட்சித்தான். ஆகையால் அந்த அளவுக்கு மாடுகளை ரட்சிக்கிறதுல அவ்வளவு ஊத்தம். ஒன்னெடுத்து ஆணை காத்துகிறான், மலையெடுத்தான் மழையை தடுத்தான். இந்திரன் பசிகோபத்தால கல்மாரி பெய்தவாறே பெருமான் கல்லெடுத்து கல்மாரி காத்தான், மழையெடுத்து ரட்சித்தான். எந்த மலைய அப்படின்னா இவன் தான் கோவர்தனை தான் அவன் ரட்சிக்கிறதுன்னு சொன்னா பண்ணி காட்டான். பெருமான் பிரதிஜை பண்ணினான். இந்திரனால நம்மளுக்கு என்னடா இந்த கோவர்தன கிருஷ்ணன் கோவர்தன மலகிரி இருக்கே, இதுதான் நம்ம ரட்சிக்கிறது. எவ்வளோ இதனால எவ்வளோ பிராணிகளுக்கு ஆகாரங்கள்லாம் கிடைக்கிறது, எவ்வளோ மரங்கள்லாம் இருக்கு, எவ்வளோ இதனால தானே மழை பெய்யுது, இதற்குரிய மரங்கள்னால தானே மழை பெய்யுது. ஆகையால் இதுதான் நம்மளுக்கு ரட்சகம். இதுக்கே ஆகாரங்கள்லாம் படைக்கும், இதுக்கே பூஜை பண்ணுவோம்னு சொன்னான். பிரதிஜை பண்ணது பிரதிஜை பண்ணா மலை ரட்சகம்னு பிரதிஜை பண்ணா. பிரதிஜை
பிரதிஜை பண்ணபடியே மலையாரே எடுத்து எந்த எந்த கோபுரத்தை ரட்சிக்கணும்னு சொன்னாலும் அந்த கோபுரத்தை மலையாரே எடுத்து ரட்சித்தான். ஆயால பொண்ணெடுத்து ஆந்தை காத்தவிரான். ஆந்தையை காத்தான், ரட்சித்தான், ரட்சித்த உபகாரம். என்னவா கோவலன் ஆயன் எதுக்காக பொண்ணெடுத்து ஆந்தை காத்தான்னா கோவலன் இடையனா இருக்கிறபடியால அவன் என்ன பண்ணி இடையனுக்கு காரியம் மாடுகள் ரட்சிக்கிறது. ஆகையால மாடுக்கு ஏதாவது ஆபத்தை இவன் தான் ரட்சிக்கணும். மாடுகளுக்கு மழை வைத்தவாறே ரட்சித்த இடையன். ஆகையால கோவலன் சொன்னார். கோவலன் ஆயினார், கோவலனாகவே ஆயிட்டான். ஏதோ ஸ்ரீவி குண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமான் இங்க வந்து சேர்ந்தான், 4 நாள் இருந்தா அதுக்கப்புறம் போயிட்டான்னு தோட்டல பெருமான் கோவலன் தான். ஸ்ரீவி குண்டத்துல ஆறு இருக்கா என்ன, இங்க பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கண்ணன் தான் அங்க இருக்கான்னு சொல்லப்படியா இருக்கு. ஆகையால பெருமான் கோவலனாகவே ஆயிட்டான். கோவலனாய் உடல் ஊதி ஊதி இவ்வளவு கஷ்டப்பட்டு ஊதுறான், இவ்வளவு கஷ்டப்பட்டு மலையை தரிக்கிறான். பெருமானுக்கு என்ன ஆகுதோ என்ன ஆகுதோ 7 நாள் உடம்பை இங்க அசைக்கல. கை ஒரே கையாலே ஒரே வேலையாலே தரிச்சிருப்பாளா, கொஞ்சம் மாத்தி கையால் தரிக்க கூடாதா? இப்படி இல்லை ஆளை பயப்படப்படாது. ஒரு பெரியாழ்வார் நாளைக்கு வருவார், ஒரு ஆண்டாள் வருவார். 7 நாள் தொடர்ந்து மலையை தரிசியா, 7 நாள் தரிச்சா கைக்கு என்ன ஆகுது, பிடிக்காதா? இப்படின்னு யாராவது சந்தேகப்படுவா. இல்ல அருகே மாதா பிதாக்களுக்கு இந்த சின்ன படத்துல 7 வயசு பாலங்கள் இவன் 7 நாள் தொடர்ந்து மலையை ஒரே கையசைக்காம தூக்கினா என்னத்துக்காக உடம்பு ரொம்ப வலிக்கிறதோ அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்குறானோ இப்படின்னு அவளை தோண்டக்கூடாது. அதுக்காக கவலைப்படாதுக்கோ, எனக்கு எந்த கிளேஷமும் இல்லை இப்படின்னு சொன்னா நம்ப மாட்டான். இல்லை நீ இதுக்காக மறைச்சிட்டு இருக்க இப்படின்னு அவளை தோணும். அதுக்காக தனக்கு கிளேஷம் இல்லைங்கிறது அவள் புரிந்து கொள்ள வேணுங்கிறதுக்காக பெருமானவன் முன்னெடுத்து ஊதுறான். புல்லாங்குழல் எப்போ ஊதுவார்? விளையாட்டுக்காகத்தான் புல்லாங்குழல் ஊதுவார். அவன் புல்லாங்குழல் ஊதுற விதத்திலேருந்தே நல்லா குரல் வருது, நல்லா ராகமா இருக்கு, நல்லா மூச்சு சீரா வந்து எந்த குறவும் இல்லை, ராகத்துல எந்த குறவும் இல்லை. எப்பயும் எப்படி பாடுவானோ நேற்று எப்படி பாட்டு இருந்தாலும் அன்னைக்கு அதே போலதான் இன்னைக்கும் பாடுறான். ஆகையால நேற்று சிரமம் இல்லாத புல்லாங்குழல் ஊதினாலும் இல்லையோ அந்த ஓசைக்கும் இந்த ஓசைக்கும் சொல்லவும் வித்தியாசம் இல்லை. அதில் சிரமம் இருந்தா இதே ராகத்தோட பாடுறது நேற்றுக்கு பாடுறது இன்னைக்கு பாடுறது வித்தியாசம் இருக்கும்போது மலையை தூக்குற காலத்தையும் நேற்றுக்கு பாடின மாதிரியே பாடுறான். ஆயால பெருமானுக்கு எந்த வருத்தமும் இல்லை, நன்னா தான் பாடுறான், வரவில்லை ஆயாசம் எல்லாம் பாடுறான்னு அவளை தெரிஞ்சு கொள்ள வேணுமா? அதுக்காக பாடுறான். ஒவ்வொரு நாள் குழல் ஊதி ஊதி சாத்தியுச்சிதமாக இருக்கக்கூடிய விருத்தி அவள பண்றது, அவளை மாடு மேய்க்கக்கூடிய காலத்துல அவளை பண்ணக்கூடிய செயல் அதுதான் பண்றான். பலகாலம் ஊதிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாள் குழல் ஊதி ஊதி என்னும் பெருமான் தீங்கொள்ளும் தோழோட கலத்துடன் வருவானை தெருவில் கண்டு என்னும் இவனை ஒப்பாயினங்காய் கண்டனையே ஏழி வந்து காண. இவனுக்கு சந்திரனா ஆறும் கிடையாது, இவன் தான் இவனுக்கு நிகழ் நூத்தம் உண்டானா கண்ணனுக்கு நிகழ ஆறும் கிடையாது இப்படின்னு ஏடி ஏடின்னு சம்போதம் தன்னோட ஒத்த பருவத்தோடிவா இருக்கான அவள் ஏடின்னு சொல்லுவார். 1000 தோழியா இருக்கக்கூடிய வழி சேர்த்து வந்து பாருன்னு சொல்றார். ஏடி வந்து ஆனால் ஒன்றும் இல்லாது. அவனை கண்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஒன்றும் இல்லா வளை வளர்ந்து உண்டிலே இடமலையும் என் வசமல்லவே ஒரு வளை நிற்க மாட்டேங்கிறது. பெருமானை பார்த்தா அடுத்த க்ஷணம் சரீரம் இருந்து எடுத்து உடுத்திருக்கிற வஸ்திரம் இருக்க தங்க மாட்டேங்கிறது. ஏன்னா அதை காட்டும் முன்னாடி க்ஷணத்தை காட்டி கொஞ்சம் மெலிஞ்சு போயிட்டா அதில் வஸ்திரம் தங்க மாட்டேங்கிறது, கையில வளை தங்க மாட்டேங்கிறது. எல்லாம் என் வசத்துல இல்லை, தன்னாடியா என் வசத்துல இருந்தது. ஆனா இதுக்கெல்லாம் ஆறு சுவாமி உண்மையில பெருமான் தான் சுவாமி. ஆயால உண்மையான சுவாமியா இருக்கக்கூடிய அவருக்கு தானே வைக்கப்படும். நான் ஏதோ இந்த தேகத்துல இத்தனை காலம் இதுக்கு ஏதோ சுவாமி மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன், இனிமே தங்க மாட்டேங்கிறது. இனிமே சுவாமியாக இருக்கக்கூடிய பெருமானுக்கு தான் இது சொல்றார். சாரப்பந்திரை பின்னே தழைக்காயும் கீழ் தந்திரிமே நின்று ஒழுகிழ நீலநந்த நெருங்குஞ்சி நறுங்குஞ்சி நேத்திரத்தார் நின்று வல்லாய ருடா நடுவே கோர செந்தாமரை கண்விழ குழலூதிசை பாடி குளித்து ஆயரோடு ஆரித்து வருகின்ற ஆயப்பிள்ளை அழகு கண்டு என்னோட அயர்க்கின்றதே. சாரப்பந்திரை தான் அளவு இப்படின்னு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. 10 கறவை கணங்கள்னு சொல்றார். அவ்வளவுதான்.
கணக்கணமா கூட எண்ண முடியாது. கண்ணனுக்கு எவ்வளவு பசுமாடு இருக்கு அப்படின்னு எண்ண முடியுமா? திருவாய்ப்பாடியில எவ்வளவு பசுமாடுகள் இருக்குன்னு எண்ண முடியுமான்னு எண்ண முடியாதுன்றது இல்லை. திருவாய்ப்பாடியில எவ்வளவு வகையான பசுமாடுகள் இருக்குன்னு கூட எண்ண முடியாது. வாயிட்டு சொல்ல முடியாது, தொகையிட்டு சொல்ல முடியாது. அவ்வளவு பசுமாடுகள் இருக்கு. சால பன்னிரை பின்னே தலைக்காவிற்கு தலைனா பீலிக்குடை. அந்த பீலிக்குடை ஒரு காவலி காரண சோழன் அப்படியே வரிசையா எல்லாம் பீலிக்குடை வச்சுட்டு இருக்கா. அது சோழமாக இருக்கு. தன் தலைக்காவிற்கு தன் திருமேனி நின்று ஒளிகள். திருமேனியானது நன்னா ஸ்திரமாக ஒளிய பிரகாசிக்கிறது. ஒளி வருவது திருமேனி நின்று ஒளிகள். நீல நல் அருங்குஞ்சி மேற்கினத்தார் அணிந்து. நீலம் நன்னா அழகா இருக்கு. நீல நிறத்த ஒளிதா இருக்கு. நீல நருங்குஞ்சி நல்ல குஞ்சி. அது மேல நருங்குஞ்சி சுருண்டு இருக்கு, இருட்டு இருக்கு, இரண்டு இருக்கு. அதனால நல்ல குஞ்சியா இருக்கு. அதுக்கு மேல நருங்குஞ்சி நன்னா பரிமளம் பூர்ணமாக இருக்கு. அப்படிப்பட்ட கேசபாஷம் நீல நருங்குஞ்சி நேத்திரத்தால் அணிந்து. நேத்திரம்னா கண்ணு. கண்ணுங்கிறது பீலி கண்ணு சொல்றது. இந்த மயிலுக்கு வகையில கண்ணை போடக்கூடிய ஒரு ஆகாரம். அது பீலி கண்ணு பேர். அந்த பீலி கண்ணாலே அணிந்து அலங்கரிப்புன்னு அர்த்தம். அந்த பெருமாள் நல்லா அலங்கரிச்சு வச்சிருக்கா. பல்லாய சுடாமலுமே கோல செந்தாமரை கண் மிக. கோல செந்தாமரை கண் அது நன்னா பிரகாசிக்கிறது. பெருமானாலும் எழுதுவதன் காலத்தை கண்ணானது பிரகாசிக்கிறது. எதனால பிரகாசிக்கிறது அப்படின்னா நன்னா காரியங்கள்லாம் பண்ணியாச்சு. அந்த காரியங்கள்லாம் பண்ண சந்தோஷம். அந்த சந்தோஷம் தோற்க பெருமாளுடைய கண்ணை பிரகாசிக்கிறது. பசுமாடுகள்லாம் ரட்சிக்க பெற்றோங்கிற சந்தோஷம். ஸ்வஸ்தானத்துக்கு போக போகிறோம், எல்லாரையும் பார்க்க போகிறோங்கிற சந்தோஷம். அந்த சந்தோஷங்கள்லாம் அதுக்கு மேலே பக்கத்தில் எல்லாரையும் பார்த்துட்டே வரான். தோழன்மார் எல்லாரையும் பார்த்துட்டே வரானா. பந்துக்கள்லாம் இருக்கா, மித்திரர்கள்லாம் இருக்கான்னு அவளை பார்த்து சந்தோஷம். சந்தோஷங்கள்லாம் எல்லா தோத்த பெருமாள் எடுத்துடுறான். உடல் ஊதி செய்வாடி முடித்து அதை பிரிந்திருக்கக்கூடிய பெண்கள் அவளுக்கு பிரணய ரோஷம் இருக்கு. அந்த கோபம் எல்லாம் ஆறுபடியாக என்ன பண்ணுவான்? என்ன பண்றது? நான் மாதா பிதா பரந்தனா இருக்கேன். ஜாதி சுத்தமாக இருக்கக்கூடிய வர்ணாசிரம தர்மம் அதை பண்ணி ஆகணும். அவெல்லாம் போகணும்னு சொல்றா. அதனால நான் போகணுட்டு சமைச்சுக்கோங்க. நாளையே எடுத்து இதோ வந்துட்டேன். இவன் எங்க இருக்கான்? இவன் பிரிதாளத்துல இருக்கான். அவள் இருக்கிறது இங்கேயும் இருக்கா. திருவாய்ப்பாடியில இவன் உடல் ஊதுறப்ப இந்த வார்த்தையெல்லாம் அவளுக்கு புரியும்படியா அவன் பாடுவான். அதனால அது கேய தீங்குழல் ஊதித்துன்னு ஆழ்வார். தீங்குழல்னா இனிமையாக இருக்கக்கூடிய குழல். அந்த குழல் எப்படி இருக்கும்னா அது அவளுக்கு தெரியும், அவளுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஸ்வந்தேஷு அந்நியதமான கூப்பிட்டு பகவத்வேடம் பண்ணணும். எல்லாரும் மாறான். கண்ண பெருமான் குழல் ஊதினான். அவன் குழல் ஊதுற அழகை கேட்டு எல்லாரும் ஈடுபடுறான்னு சொன்னார். அவன் குழல் ஊதுற அழகை கேட்டு எல்லாரும் ஈடுபடுறான்னு இருக்கட்டும். கண்ண பெருமான் தானே ஈடுபடுறான். அவன் எப்படி ஈடுபடுறான்னா வேதொரு முகம் செய்து நொந்து வேதை நெஞ்சு பாட்டேன்னு அழகு. வேதொரு முகம் விகார அடையலாம். அவன் பாடுறான். பாடுறதை இருக்கிறதுக்குள்ள கண்ணா பக்கத்துல இருந்து கேட்கிறான். அவன் தான் முதல்ல இருக்கும். அவன் புல்லாங்குழல் ஓசை முதல்ல அவன் 2 காது காட்டுறதுக்கு அப்புறம் தான் மற்ற காது கேட்கும். ரொம்ப நெருங்கி இருந்து புல்லாங்குழல் ஓசை கேட்கிறவன் அவன் தான். அதனால அவன் கேட்கிறான், இந்த புல்லாங்குழல் ஓசை இருக்கே, இனிமே இருக்கே, என் காதே இவ்வளவு வருகிறது, என் மனசே இவ்வளவு வருகிறது. பாவம் பெண்பிள்ளைகள் இளப்பெண்கள் அவளுக்கு எவ்வளவு வருத்தம். நானே இவ்வளவு ஈடுபடுறேன்னா, வலிய நெஞ்சவுடைய ஆண்மகனாக இருக்கக்கூடிய நானே இவ்வளவு ஈடுபடுறேன்னா, பாவம் பெண்பிள்ளைகள் சின்ன குழந்தைகள் அவளுக்கு எவ்வளவு வருத்தத்தை உண்டாக்கும். எனக்கு ஈடுபாடு ஆகல அவளை எவ்வளவு வருத்தம் எவ்வளவு ஈடுபடுத்தும் பெருமானவன் பார காலத்துல அதை ஈடுபட்டு பெருமானுடைய முகம் வேதொரு முகம் செய்து ஈடுபட்டு பெருமான் பாடுறானா. வேதொரு முகம் செய்து நொந்து ஆயால தீங்குழல்லாம் அவ்வளோ ஆகர்ஷகமாக இருக்கக்கூடிய குழல், இனிமையாக இருக்கக்கூடிய குழல். அந்த குழல் ஓசை அதை பெருமான் ஊதான். குழல் ஊதி இசைப்பாடி குடித்து ஆயரோடு ஆரித்து வருகின்ற ஆயப்பிள்ளை. ஆயர்கள் எல்லாரோடும் கூட பெருமான் சந்தோஷமாக எழுந்தருள்றான். ஆரித்து வருகின்ற ஆயப்பிள்ளை சம்பிரமத்தோடு கூட எழுந்தருள்றான். அந்த பெருமானுடைய அழகு கண்டு என் மகள் அயத்தின் நிறைய பெண் பிள்ளை அவ அயர்த்து போறான்.
சிந்துர பொடிக்கொண்டு சென்னியப்பி திருநாமமிட்டு அன்போர் இளையம் தன்னார் அந்தரவிந்தி தந்தை வங்கியை அழகிய நேத்திரத்தார் அணிந்து இந்திரன் போல் வாயப்பிள்ளை எதிர்நங்கினவளை விடவே என்ன சந்தியில் நின்று கண்டி நங்கரம் துயவு சரிவதை விளக்கின்றது சிந்துர பொடிக்கொண்டு சென்னியப்பி ஒரு பாட்டுல சிந்துர விலங்க தந்திருத்தி மேல் திருத்திய கோரம்பும் திருக்குறளும் சொன்னார். சிந்துரங்கிறது ஒரு பொடி, சிந்துர பொடி. அந்த சிந்துர பொடியை நெத்தியில சாத்திண்டான்னு கீழே சொன்னார். இங்க சிந்துர பொடி கொண்டு சென்னி அப்படின்னு சொல்றான். அப்ப அவன் எல்லா இடத்துலயும் ஆக்கர்ஷகமாக இருக்கிறதுக்காக பலவிதமா எல்லாத்தையும் சாத்திக்கிறான். பல திருவாபரணங்கள், பலவிதமான வஸ்திரங்கள் எல்லாத்தையும் தரிசித்திருக்கான். சொன்னார் சுத்திரின் நாயர் தரையிட சுருள் பங்கி நேத்திரத்தார் அணிந்து பத்தினி நாயர் கடைத்தலையே பாடவும் ஆட கண்டேன். அவையெல்லாம் பீதி கொடையை பிரிச்சுட்டு இருக்கார். பெருமானவன் நேத்திரத்தார் பீதி கண்கள்னால தன்னுடைய குடங்கள்ல அலங்காரம் பண்ணிட்டு இருக்கான். இப்படி பறவைவான் நெத்தியில பெருமானவன் திருநெத்தி மேல சிந்துரம் இறங்க திருத்திய கோரம்புங்கிறது குரம்பம், அந்த குரம்பத்தை தரிசிட்டு இருக்கான். அதுக்கு மேல கூட அதையும் தரிசிட்டு இருக்கான்னு இதெல்லாம் சொன்னார். ஆகையால இப்படி வெவ்வேறு விதமான பெருமானுடைய நெத்திக்கு என்ன, காதுகளுக்கு என்ன, ஒவ்வொன்றுக்கும் ஆபரணங்கள்ல தரிசிக்க மேல சொல்லப்படுற வலங்காதின் மேற்கொண்டு மேலையும் சொல்லப்படுற. ஆக கீழே பெருமானவன் திருமுக மண்டலத்துக்கு சிந்துரப்பொடி அலங்காரம் பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னார். இங்க சிந்துரப்பொடி கொண்டு சென்னி அப்பி தன்னுடைய கேசபாஷங்களுக்கு சிந்துரப்பொடியை கொண்டு தரிசித்திருக்கான். சென்னி அப்பி திருநாமம் இட்டு அங்கோர் இளையம் தந்தார். ஒரு இலைய வச்சிருக்கான். அவெல்லாம் ஊர்வகுன்றம் தரிக்கிறோம். பெருமான் என்னதை ஊர்வகுன்றம் தரிச்சிருக்கான்னா இலை வளைஞ்சு ஊர்வகுன்ற ஆகாரத்துல ஒரு இலை இருக்கான். அந்த இலைய போய் ஊர்வகுன்ற மாதிரி நல்லா ஒட்டி வச்சிருக்கான். நயந்தாருக்கு நச்சிலை கொண்டார் ஆழ்வார். ஆழ்வன்னு திங்கள் போல் நயந்தாருக்கு நச்சிலை கொண்டார். பெருமானுடைய திருமுகமண்டலம் இருக்கே அது நாள்னா அட்டமி சந்திரன். அந்த நாள் அட்டமியில நன்னா ஊர்த்திக்கூடிய சந்திரன் எவ்வளவு அழகா இருப்பானோ அதே போல சுக்லபட்சத்துல சந்திரன் விளங்குறா போல பெருமானுடைய திருமணத்தில் நயந்தார்களுக்கு நச்சிலைகள் பெருமான ஆசைப்படுறவாளுக்கு அது நச்சியலை விஷயலை அவ்வளோ அழகில் ஈடுபடுத்தி எல்லாரையும் கொல்லக்கூடிய இலைய போல அவ்வளோ ஆக்கர்ஷகமா இருக்குன்னு சொன்னார். அங்க என்ன சொன்னாருன்னா முகமா இலைய போல இருக்கு நம்மாழ்வார் சொன்னார். பெரியாழ்வார் என்ன சொல்றாருன்னா முகம் இலைய போல இல்ல, முகத்துல பெருமான் இலையே பதிச்சு வந்துட்டான். ஆயால திருநாமம் விட்டு அங்கோர் இளையன் தன்னார். இளையன் தான் திருநாமம். பெருமாள் அவருக்கு சாமர்த்தியம் இருக்கு. அவர் என்ன வேணா வாங்கி சாதிப்பார். கஸ்தூரியெல்லாம் வாங்கி சாதிக்கிறதுக்கு அவருக்கு சாமர்த்தியம் இருக்கு. இவனுக்கு என்ன ஊர்வம் பண்றான், காட்டுல எது ஊர்வம் பண்றான், ஒன்றும் கிடைக்கல. ஆயால பார்த்தான் ஊர்வம் பண்றது தானே வேணும். ஊர்வம் பண்ற ஆக்காரமா இருக்கு ஒரு இலை, அதை எடுத்து அடிச்சுட்டான். ஆயால திருநாமம் விட்டு அங்கோர் இளையன் தன்னார். அந்தரமின்னி தன் நினைமம், இது ஒரு அர்த்தம். அல்லது இலையில இளையம்னு கீழே ஒரு பாடம், முதல் பாடம் என்னன்னா இளையம் தன்னால் ஒரு பாடம் இலை அப்படின்னு, அல்லது இலயம் அப்படின்னு ஒரு பாடம் வச்சுக்கிறார். இளையம்னு ஒரு பாடம், ஓர் இல் அயம்னு வச்சுக்கணும். இது எல்லாம் உள்ளுன்னு அர்த்தம், அயம்னா ஜலம்னு அர்த்தம். அப்ப உள்ள இருக்கக்கூடிய ஜலம்னா வாய்ப்புல இருக்கக்கூடிய ஜலம் அர்த்தம். ஆயப்பிள்ளைன்னு ஆயார் என்ன பண்றான் அப்படின்னா சிந்துர பொடியே எடுக்கிறான். சிந்துர பொடியே எடுத்து ஆசியத்தில் இருக்கக்கூடிய ஜலம் சின்ன குழந்தை, அதனால அந்த ஜலத்தால கழிச்சு ஊருக்கு கொண்டு வந்துருக்கிறான்னு பரிகாசமான அர்த்தம். அது ஜாதிக்கு சேருறது, ஆயாகிறதுனாலையும் சேரும், பிள்ளைத்தனத்துக்கும் சேரும். ரசம வியாக்கியானம் பண்ணி வருகிற மாமனிகள். அதனால இத்தையே திருநாமமாக சாதிரிக்கப்படி அதே நினைச்சு தரிக்கிறான்னு இப்படி ஒரு அர்த்தம். சிந்துரப்பொடி கொண்டு சென்னி அப்பி திருநாமம் தங்கோர் இளையன் தந்தார். அந்தரமின்னி தன் நெறிவங்கியை அழகிய நேத்திரத்தால் அணிந்து நெறிஞ்சிருக்கக்கூடிய திருக்குறள் அதை பெருமானவன் தரிச்சுருக்கான். நேத்திரத்தார் பீலிகன்கள்னால நல்ல அலங்காரம் பண்ணிருக்கான். இந்திரன் போல் வரும் ஆயப்பிள்ளை சஜாதிகளாகிய தேவதைகள் சேர்ந்து திரண்டு வர அவளுடைய கோட்டியில நடுவில் இந்திரன் அவன் பிரதானாக வருவா போலே 10,000 பிள்ளைகள் நடுவில் பெருமானவன் இந்திரன் போல வரக்கூடியவன். அல்லது இதுக்காக இந்திரன் சொல்லவன். இந்திரன் இந்திரலோகம் ஆளும் ஆழ்வார் இது பரமேஸ்வரியன் தாத்து. இந்திரன் சர்வேஸ்வரி
பண்ணனா இருக்கக்கூடிய பெருமான்னு ஆழ்வார் இந்திரன் பெருமானை சொல்லியிருக்கார். ஆயிரம் இந்திரனை பெருமானே வச்சுக்கலாம். பரவசாமியா பண்ணடா இருக்கக்கூடிய நித்திய சூழ்நிலை பெருமான் ஸ்ரீவைகுண்டநாதன் எழுந்திருவா போலே இங்க தன்னேராயிரம் பிள்ளைகளோட பெருமான் எழுந்திருக்கிறான்னு இப்படியாத அர்த்தம். இந்திரன் போல் வரும் ஆயப்பிள்ளை எதிர் நின்று அங்கு இனவளை இழவே இழவே என்ன எதிர நிக்காதீங்கோ பெருமான் திருமேனியாட நீங்க ஈடுபடுவேன்னு தாயார் என்ன சொல்றா. ஆனா சொல்ற காலத்தையும் கேட்கல பெண் பிள்ளை. அதனால சந்தி நின்று கண்டி ஊர் பொதுவாக பெருமான் தேசத்தை பார்த்தா பார்த்து நின்னா அவ்வளோ இந்தவாறே நங்கை நங்கதன் துகிலோடு சரிவடை கடல்கின்றதேன்னு வஸ்திரம் நெவிழ்ந்து போறது வளை கடல்றதுன்னு சொன்னாங்க. 9ஆம் பாட்டு வலங்காலின் மேல் தோன்றி பூவணிந்து மல்லிகை மணமாலை மொப்பல் மாலை சிங்காரத்தால் குழல் தாழ்விட்டு தீங்குழல் வாய்மடு தூதி ஊதி அலங்காரத்தால் ஒரு மாயப்பிள்ளை ஆழ்கண்ணன் மகள் ஆசைப்பட்டு விலங்கில்லா அதிர்நின் அண்டி வெள்வடை கடன்னு மெய்மெறியின்றே வலங்காதில் மேல் தோன்றி பூவணிந்து. வலங்காதின்னு சொன்னபடியால எழுதாத தெரியாது. அதில் வலங்காதுல மட்டும் மேல் தோன்றி பூ காந்தல் பூ சொல்லுவா. மேல் தோன்றி பூ செங்காந்தல் பூ அதை சொல்லிட்டு இருக்கான். இடக்காதுக்கு ஒன்றும் சொல்லாமையாலே ஒரு காதுக்கு சாத்தி கொண்டு வருகிற இந்தானும் ஓர் அழகாக சாத்தி கொண்டு வந்தான். ஒரு காதுல மட்டும் தரிச்சுட்டு வந்தான். அல்லது பொன்னாச்சியா அவ பிறண்ட காலத்துல ஒரு காதுல மட்டும் ஒரு பாகம் மட்டும் அவன் பார்த்து இன்னொன்னு இல்லாத போல அப்படின்னு சொல்லலாம். அல்லது இன்னொன்னு காந்தத்தை பார்த்தா ஒரு காதுக்கு வச்சுட்டான். திடீர்னு வரமாலையை பார்த்தான், மல்லிகை மாலையை பார்த்தான். இன்னொரு காதுக்கு சாதனை தோணவே இல்லை. மறந்து போயிட்டு அது கண்டதெல்லாம் வாரி அடிச்சு தோல்ல போட்டு கையில போட்டு வர மாதிரி வரான்னு எச்சா கொண்டார். மல்லிகை மாலை மல்லிகை வரமாலை மவ்வல் மாலை வரமாலைன்னா காட்டு மல்லிகை மாலைன்னு இப்படி வச்சுக்கலாம். அல்லது வரம்னா அழகியன்னு அர்த்தம். ஆகையால வரமாலைன்னா மல்லிகையாலான அழகிய மாலைன்னு அர்த்தம். மல்லிகை வரமாலை மவ்வல் மாலை. மவ்வல்றது மல்லிகையிலே ஒரு வகைதான். வெவ்வேறு வகையாக இருக்கக்கூடிய மல்லிகை உறுப்பங்களை மாலையா தெரிஞ்சுருக்கான். கீழே காதுக்கு மாலைன்னு சொன்னார். அதுக்கப்புறம் இங்க திருமாலுக்கு மாலையாக தெரிஞ்சுருக்கான். சிங்காரத்தால் குழல் தாழ்வு. சிங்காரம்னா சிங்காரம் சிங்காரம் இருக்கு அலங்காரம் அர்த்தம். இப்ப திருக்குறளுக்கு ஆபரணமாக பெருமான் புஷ்பங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கான். தீங்குழல் வாய்மடுத்து ஊதி ஊதி தீங்குழல வாய்மடுக்கிறான். தீன்னா இனியதுன்னு அர்த்தம். யாருக்கு இனியதா இருக்குன்னு ஆழ்வார் சொன்னாரோ சொல்ல. யாருக்கு இனியதா இருக்குன்னு சொல்லாதபடியார எல்லாருக்கும் இனியதா இருக்கு. ஜென்ம கர்மச்ச மேதித்யன்னா கண்ணன் என்னுடைய ஜென்மமும் கர்மமும் திவ்யம்னு ஸ்லோகத்துல அர்த்தம். ஆனா ரசமா நாம என்ன சொல்லுவோம்னா மே ஜென்மச்ச கர்மச்ச மே திவ்யம். என் அவதாரமும் நான் பண்ணக்கூடிய செயலும் எனக்கு போக்கியமா இருக்கு. உங்களுக்கு போக்கியமா இருக்கோ இல்லையோ எனக்கு போக்கியமா இருக்கு. நான் பண்ணக்கூடிய செயலாம் எனக்கு போக்கியமா இருக்கு. நான் பண்ற வியாபாரம் தான் எனக்கு போக்கியமா இருக்கு. நான் ஈடுபடுறேன். எங்க தெரியுதுன்னா அக்ரே பஷ்டாத் அக்ரே தாட்சியேன பஷ்டாத் அதிபதிஷேனேன ஆத்மனா பாஷ்யோஷ்ட ஸ்ரீபூமித்யா நயனஜலகனை சேவியமானாமுதோகம் பக்திரேண ஆவிஸ்மிதேன ஸ்புரத வயகதாஷ்மிதக்ரை வித்யாத்ரைஹி விஸ்வஸ்மை விட்டமானம் சரணாரங்கராஜம் பஜாமஹாங்கிற 4 பேர் நகரவாழ்த்துமே அழகில் ஈடுபடுறாள். எதிரில் திருவடி நாயனார் அவர் ஈடுபடுறார். நம்பர்வாழ் திருமேனி அழகு. 2 பார்ஷ்வத்திலையும் உபயராஜ்குமார் அவ ஈடுபட்டு இருக்கா. நயன சுலகனை கண்கள்னால ஒரு சிராங்கையாக எடுத்து அனுபவிக்குமா போது நம்பர்வாழை திருமேனி அழகு ஈடுபடுறார். அதெல்லாம் அவள் ஈடுபடுறதுலாம் ஆச்சரியம் இல்லை. பின்னாடி யார் ஈடுபடுறா என்ன பஷ்டா அதிபதிஷேனேன ஆத்மனாங்கிறது. மற்றவாழ்ல நம்பர்வாழை அழகு ஈடுபடுறது ஆச்சரியம் இல்லை. தானே நம்பருமாடி அழகில் ஈடுபடுறாரா ஆத்மனா. தானே பின்னாடி பெரியவருமாளாக சயனிச்சிருக்கார். பெரியவருமாள் எதுக்காக சயனிச்சிருக்கார் அப்படின்னா ஒருத்தர் ஒரு காரணம் சொல்லுவார். வீட்டு ஆழ்வார் ஒருத்தர் காரணம் சொல்லுவார். நாச்சியார் அனுகிரகப்படுறதுக்கு ஒரு காரணம் சொல்லுவார். தொண்டடைக்குடி ஆழ்வார் அனுகிரகிக்கிறதுக்கு காரணம் சொல்லுவார். அல்லது திருப்பான் ஆழ்வார் அனுகிரகிக்கிறதுக்கு காரணம் சொல்லுவார். அதெல்லாம் காரணம் கிடையாது. பராசரப்பட்டர் கண்டார். என்ன காரணம்னா நம்பருமாள் அனுபவிக்கணும். நம்பருமாள் திருவேதி அனுபவிக்கணும்.
நம்மருவாள் முன்பிலும் பின்பழகிய பெருமாள் அவருடைய திருமேனி அழகாக அனுபவிக்கணும், அவருடைய திருமுது பிரதேசத்தை அழகாக அனுபவிக்கணும். அதுக்கு சரியான இடம் இருக்குன்னா இதுதான் சரியான இடம், வேற எங்க போனாலும் சேவிக்க முடியாது, எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும்னு நன்னா அனுபவிக்கிறார். திருமேனி ஈடுபட்டு மோகிச்சு அவர் படுத்து விழுந்தவர் தான். அவர் அன்னைக்கு படுத்தவர் நம்மருவாடைய திருமேனி முதல்ல பார்த்துட்டு படுத்தவர் தான் போயிச்சு. இன்னும் எதுக்காக இருக்க அவ்வளவு அழகா இருக்கா நம்மருவாடைய திருமுது. ஆயால நான் தனக்கே ரசிக்கிறது, நான் ஈடுபட்டு மோகிச்சு கிடக்கா பெரிய பெருமாள். அதே போலத்தான் பெருமாளுடைய கூடலோசை, அது பெண்களை ஈடுபடுத்துறதோ இல்லையோ தண்ணி சேர்த்து ஈடுபடுத்துறது. ஆயிரத்தான் வெறும் தீங்குழல்னு சொன்னாரே வழிய பெண்களை ஈடுபடுத்தக்கூடிய குழல்னு சொல்ல, தீங்குழல் வாய் கொடுத்து ஊதி பேதர் முகம் செய்து வந்துருந்துன்னு தண்ணி ஈடுபடுத்துறது. எல்லாருக்கும் ஆகர்ஷகமாக இருக்கக்கூடிய இந்த குழல், அதை பலவிதமா ஊதுறான். ஊதி பல தடவை ஊதுறான். தீங்குழல் வாய் கொடுத்து ஊதி மேல நாவகாரிங்கிற திருமொழியில ஸ்பஷ்டமா இது எவ்வளவு போக்கியமாக இருக்கு, எல்லாரும் ஈடுபடுத்துறதுன்னு சொல்ல வர. அப்சர ஸ்திரீகள்னா இதனுடைய போக்கியத்தில் ஈடுபட்டா, குரு நாவர்கள்னா ஈடுபட்டான்னு எல்லாரையும் சொல்ல வர. அலங்காரத்தால் வரும் ஆயப்பிள்ளைக்கு பலவிதமான அலங்காரங்கள்லாம் பண்ணி கொண்டு வரக்கூடிய பெருமான் வரும் ஆயப்பிள்ளை. அவன் எதிர வரப்போனா ஆயால அவன் எதிர நிற்காதன்னு சொல்லிட்டு இருக்கிற காலத்திலேயே சந்தியில் நின்று விலங்கில்லாத எதிர் நின்று கண்டீர் வெள்ளை அழகு மீட்பிருந்ததே சொன்ன காலத்திலையும் எதிரில் நின்று எதிரில் வந்துருக்கான். அவன் அழகு ஈடுபடக்கூடாதுன்னு தோத்த வேண்டாமோ, ஆனா தெரியல. ஆயால பாவம் சிறுபில்லை தெரியாமையால வெள்வளை கழந்து மீட்பிருந்ததேன்னு வளை கழந்தது மீன்மரின் பெரிந்தாள்னு சொன்னார். இதெல்லாம் எதுக்காக விஞ்ஞாபித்தேன்? ஏன்னா முதல்ல அடியை விஞ்ஞாபிச்ச கோபால விமர்சன ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தில் அப்படி விஞ்ஞாபிக்கணும். அது விசேஷமாக தான் இந்த பதியனுடைய அனுபவமே ஆச்சு. ஸ்லோகம் சொல்றேன் திருப்பி. சித்ராகல்ப ஸ்வரசி கலையத்னே ராந்திரீகரணமூலம் வர்கோத்பந்தஸ்புரிதஜுகுரோ பந்துஜீவன் ததானாம் துர்ஜாபத்தாம் புரசி லலிதாம் ஆயம் ஆரயட்டி கோபஸ்திரீணாம் ஜெயதிகிதவஹ கோபி கௌமாரஹாரி. சித்ராகல்ப விசித்திரமாக இருக்கக்கூடிய ஆகல்பம், விசித்திரமாக இருக்கக்கூடிய ஒரு அலங்காரம், ஒரு வேஷம். அந்த வேஷத்தை தரிச்சுட்டு இருக்கான் பெருமான். எப்படிப்பட்ட வேஷம்? என்ன ஸ்ரவசி கலையன்னு லாங்கலீகரணபூரம், காதுல லாங்கலிங்கிற மேற்தோன்னிப்பு, வலங்காலின் மேற்தோன்னிப்பு. அந்த கால் ஸ்ரவசின்னு சொல்லியிருக்க. ஸ்ரவசின்னு ஏகவசன பிரயோகம் பண்ணதால வெறும் ஒரு காலில் மட்டும்தான் தரிக்காத சூத்திரம் பண்றாரோ. அது ஸ்ரவசி கலையன்னு லாங்கலீகரணபூரம். கரணபூரம்னா காதை நிறைக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அது காதுக்கு ஆபரணமாக இருக்கக்கூடியது, காதுக்கு பூர்த்தியை உண்டாக்கி கொடுக்கக்கூடிய அந்த திருவாபரணம் வலங்காலின் மேல்தோன்னிப்பு. அதை காதுல அலங்காரமாக ஆக்கிட்டு இருக்காங்க. வருகோத்கம்சஸ்புரித சிக்குரா, ஆழ்வார் பாகாரம் பீலின்னு சொன்னார். அதான் தேசிகம் சொல்றார். வருகோத்கம் மயில் தொகை, அதை சிரோபூஷணமா தலையில வச்சிருக்காங்க. அந்த மயில் தொகையை தலையில வச்சிருக்காங்க இல்லையோ, அண்ணா ஸ்புரித திகுரா, அண்ணா பிரகாசிக்கிறது. அது பட்டு திருமேனியானது, அந்த பெருவாளை கேசபாஷம் அண்ணா கூந்தலானது இன்னும் பிரகாசிக்கிறது. பந்து ஜீவம் ததானா, பந்து ஜீவம் ஜபா புஷ்பம் பேரு, செம்பருத்தி புஷ்பம் அழகையில் தரிச்சுட்டு இருக்கான். அதுக்கு மேல குஞ்சாவத்தான் உரசி லலிதாம் ஆரயட்டி. குஞ்சாவத்தான் ஆரயட்டின்னா பெருமாளைய திருமேனிக்கு பலரும் மடிச்சு சாத்த வேண்டும்படியா பெருசா இருக்கக்கூடிய மாலை. என்ன மாலைன்னா குஞ்சாவத்தா. குஞ்சான குன்றிமணி ரெண்டால கட்டப்பட்ட மாலை. இந்த குன்றிமணி மாலைங்கிறது ஆறு தரிப்பா அப்படின்னா விட்ட காமுகம் தரிக்கக்கூடியது. பெருமான் கண்ணன பெருமான் காமுகம் எல்லாம் பார்த்து இந்த மாலை ரெண்டா தரிச்சுட்டு இருக்கான். இந்த பந்துஜீமம் ஜபா புஷ்பத்தை கையில வச்சுட்டு இருக்கிறதோ, இல்ல குன்றிமணியை வச்சுட்டு இருக்கிறதோ, இந்த தலையில இந்த குடலோ, இந்த மீனி கண்ணை தரிக்கிறதோ, இதெல்லாம் விட்டனுடைய லட்சணம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த விட்டத்தை நன்னா ஸ்பஷ்டமா காட்டுறதுக்காகவே பெருமான் தரிக்கிறான்னு ஸ்லோகம் வியாக்கியானம் பண்றான். ஸ்ரவசி கலையன்னு லாங்கலீகரணபூரம் வருகோத்கம்சஸ்புரிதசிகுரா பந்துஜீவம் ததானா குஞ்சாவத்தா உரசி லலிதா. லலிதான்னு விராட்டிக்கு ஒரு திருநாம். இப்ப இந்த விராட்டியே தான் இந்த குஞ்சா மாலையா ஆயிருக்காரோன்னு சூச்சனம் பண்றதுக்காக வேதாந்தாச்சாரியர் லலிதான்னு பிரயோகம் பண்ணிருக்காரு. குஞ்சாவத்தா
உரசி லலிதா தாரயன்னு ஹாரயட்டி கோபஸ்திரீணாம் ஜெயதி கீதவா கோபி கௌமார ஹாரி கோபஸ்திரீணாம் கீதவா கோபஸ்திரீகள் இருந்தாலும் விஷயத்துல கூடுதலான போட்டியாக இருக்கக்கூடிய கௌமார ஹாரி தன்னுடைய பருவம் கௌமார பருவம் அந்த கௌமார பருவம் தன்னுடைய அழகிற்கே அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய போக்கியதையாலேயே எல்லாரையும் ஜெயிக்கக்கூடியவன் எல்லாருடைய ஹதயத்தையும் கவரக்கூடியவன் அந்த பெருமானவன் ஜெயதி பெருமான் ஜெயிக்கிறான் சித்தந்தே புண்டரீகாட்சான்னு ஆக சித்தந்தே ரிக்வேதம் என்ன சொல்றது புண்டரீகாட்ச சித்தம்னு சொல்றது தாமரை கண்ணனே ஜெயிச்ச தாமரை கண்ணனை விண்ணோர் பரம் தலைமனைன்னு ஆழ்வார் ஆக கண்ணர்கள் ஈடுபட்ட விண்ணோர்கள் அக்கிரமமா ஸ்தோத்திரம் பண்ணினா மாறாடி மாறாடி ஸ்தோத்திரம் பண்ணான்னு ஏற்கனவே பார்த்தோம் ஆயால கண்ணடருக்கு ஈடுபட்டு தோத்தா நித்திய சூழ்கள் ரிக்வேதம் என்ன சொல்றது கீழம் என்ன சொல்றதுன்னா சித்தந்தே புண்டரீகாட்சன்னு சொல்றது திருமேனி அழகு அந்த கண்ணடகால தோத்தோ சித்தம் சித்தம் நீதான் ஜெயித்த அவனுக்கு தான் ஜெயம் அவனுக்கு தான் ஜெயம்னு அது சொல்றது அதே போல வேதாந்தாச்சாரியர் அவர் சொல்ற ஜெயிக்கிறார் யார் ஜெயிக்கிறார் பெருமான் ஜெயிக்கிறான் எப்படிப்பட்ட பெருமான்னா கோபஸ்திரீணாம் கீதவா கீதவனாக இருக்கக்கூடிய பெருமான் தன்னுடைய அழகு இயற்கையாக இருக்கக்கூடிய அழகுனால ஜெயிக்கல இவன் வசீகரிக்கோன்னு ஒரு காமிக்க வேஷத்தை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ இப்படி சேராச்சேர்த்தியாக இருக்கக்கூடிய திருவாபரணங்கள் மாறாடி மாறாடி தெரிஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பெருமான் இருக்கானே அப்படி இந்த காட்டு வேஷம் எல்லாம் காட்டு விஷயம் தான் தெரிஞ்சுட்டு இருக்கான் ஓன் ஆயால இப்ப இதெல்லாம் லோகத்துல ஆரம்பிச்சிருந்தா எப்படி ஆயால திருவாபரணத்தை ஒழுங்காவும் தெரிவிக்கல மாறாடி ஒரு பக்கம் அலங்காரம் பண்ணிருக்கான் ஒரு பக்கம் பண்ணிக்கல பாதி பண்ணிருக்கான் பாதி பண்ணிக்கல இப்படி விரூபமாக இருந்தாலும் கூட அந்த விரூபமாக இருக்கக்கூடிய வன்னிய புஷ்பங்களால் ஆன திருவாபரணங்கள் அவனுக்கு எல்லாம் கிண்மை மதுரானா மண்டலம் நாக்குத்தீனான்னா காளிதார் துஷ்யந்தன் சகுந்தலை பதத்துல பார்க்கிறான் அவ எப்படி இருக்கா அவ ஏதோ மரபு எதிர்ச்சிட்டு இருக்கா மகர்ஷியுடைய ஆசீர்வாதம் இருக்கா அவளுக்கு என்ன திருவாபரணம் என்ன கிடைக்கும் ஒன்றும் இல்லை எத்தையோ தரிசிட்டு இருக்கா அதை தரிசிட்டு இருக்கிறவளை பார்த்து சொல்றான் சரஞ்சம் நிமித்தம் சைவலே நாப்பி ரம்யம் மலினமபி ஹிமாம்சோ லக்ஷ்மீம் தனோதி இயம் அதிக மனோஜ்ஞா வல்கலே நாப்தன்வி இதிவதி மதுராணா மண்டலம் நாக்குதீனாம் சரஞ்சிதம் அன்வித்தம் சைவலே தாமரை எங்க இருக்கும் சேர்த்து தாமரைன்னு பேரு தாமரை சேர்த்தோடு தான் முடியும் சேர் இருக்கக்கூடிய குளத்தை தான் தாமரை இருக்கும் அதுதான் தாமரைக்கு அழகு குறைவா சேர்த்தோட கூடி இருந்தாலும் தாமரைக்கு அழகுதான் தாமரை அழகாத்தான் இருக்கும் சரஞ்சிதம் அன்வித்தம் சைவலே நாட்டம் நிறைய பாசிகள்லாம் படர்ந்து இருக்கும் நல்லா தூசிகள்லாம் இருந்தாலும் ஆனா பாசி படர்ந்து இருந்தாலும் அந்த குளத்துல அழுக்கு இருந்தாலும் தாமரைக்கு அழகுதான் அந்த இடத்துல இருந்தாலும் அழகா இருக்கும் சந்திரன் இருக்கான் சந்திரன் பௌர்ணமின்னு சந்திரனை பார்த்தா முழுக்க மஞ்சளா முழுக்க வெளியே இருந்தான் நடு நல்ல கருப்பு கருப்பா தோணும் ஆயால அவனுக்கு ஒரு மலினம் அது ஒரு அழகு என்ன இருக்குன்னா மலினம் இருக்கு மாலின்யம் இருக்கு ஏதோ அழுக்குப்பட்டா போல அவனுக்கு கருப்பு கருப்பா ஏதோ போட்டு போட்டா தோத்தரும் அதுக்கு கலங்காங்கன்னு அவனுக்கு பேரு களங்கத்தையே அடையாளமா கொண்டிருக்கான் அது ஒவ்வொருத்தரும் ஓடிமா கவிகள்லாம் வர்ணிப்பார் மயில போல இருக்கு மான போல இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா வர்ணிப்பார் ஆயால சுஷாங்கன் இதுதாங்காங்க எல்லாம் பேர் ஆயால அப்படி ஒரு மாலின்யம் இருக்கு அவனுக்கு கருப்பா இருந்தாலும் கூட அதுக்காக சந்திரனுக்கு அழகுதான் அழ சொல்றாளோ அழுக்கு இருந்தாலும் அழகு இருக்கு இப்படிதான் சொல்லிட்டு இருக்கா அவனுக்கு அது இருக்கு இருந்தாலும் சோகை இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கா அந்த கருப்பு தான் அவனுக்கு அழகையே அதிகமா எடுத்து காட்டுறதுன்னு வர்ணிக்க வந்து ஆயால அவனுக்கு அந்த மாலின்யம் இருந்தாலும் அவனுக்கு அழகு கொண்டு வரல ஐயா அதிக மனோஜ்ஞா வல்கலே நாப்பி தம்பி இவ என்ன தரிசிட்டு வரா மறுபடி மானத்தோட தான் தரிசிட்டு இருக்கா இந்த சகுந்தலை ஆனாலும் ரொம்ப அழகா இருக்கா இதெல்லாம் என்ன காரணம்னா கிமிவை மதுரானா மண்டலம் நாற்பத்தீனா அழகா ஒருத்தர் இருக்கானா அவளுக்கு என்ன தரிச்சாலும் அவளுக்கு அழகா தான் இருக்கும் எதுவா இருந்தாலும் அவளுக்கு ஆபரணமா தான் இருக்கும்னு ஒரு சாமானிய ஸ்ரீ விஷயத்துல சொன்னா காளிதாசன் அப்ப பெருமானுடைய திருமேனிக்கு காட்டு புஷ்பமா இருந்தாலும் நாட்டு புஷ்பமா இருந்தாங்க எந்த புஷ்பமா இருந்தாலும் பெருமானுடைய திருமேனிக்கு நல்லா போக்கியமா தான் இருக்கும் ஆயால அவ்வளவு அழகா இருக்கு ஆயால அப்படிப்பட்ட இந்த சேராச்சேர்த்தியாக இருக்கக்கூடிய திருவாபரண அழகுக்கே அந்த திருவாபரண அழகுனால கோபஸ்பிரியனா கீதவகா அவளுடைய உள்ளத்தெல்லாம் கவர்ந்த பெருமான் அந்த பெருமான் என்னை ஹதயத்தையும் கவர்னா ஜெயத்தியும் தெரிவித்தார் வெள்ளின் மீது அவர்கள் விண்ணித்தொட விரைத்தாயபாடியின் மீதியுடைய
கண்ணன் காலிப்பின்னே எழுந்தளம் கண்டு கவாய்க்கண்ணிமார் காவுத்த வண்ணம் கண்டவர்படி உபயோகம் குறித்து சொன்னவாறு மட்டும் பண்டின்பம் பரப்பாடும் பத்தருள்ளார் பரமானவை இன்னும் நண்பர் வெள்ளி மீது அவர்கள்லாம் சொர்க்காதில் கல்லக்கூடிய தேவர்கள்லாம் உணர்ந்து சேவிக்கிறார். பெருமான் அவதரிக்கவன் அவாதான் பிரார்த்திச்சார். இப்படி நாக்காக அவதரிச்சு இவ்வளவு அற்புதமாக இருக்கக்கூடிய சேட்டங்கள்லாம் பண்றானேன்னு தேவதர்கள் ஈடுபடுறான்னு ஒரு வியாக்கியானம், நித்தியசூரிகள்லாம் ஈடுபடுறார் அப்படின்னு ஒரு வியாக்கியானம். அவர்கள் திரும்பித்தொட நிறைத்தாயப்பாடியில் வீதியுடைய அந்த தேவதைகள்லாம் ஆராதரித்து பெருமான் ஆயப்பாதையில் வீதியின் நடுவே காலி பின்னே எழுந்தருள கண்டு பசுக்களின் பின்னே பெருமான் எழுந்தருள கண்டு இளவாய் கண்ணிமாறு காமுத்த வண்ணம் இளப்பெண்கள் அவளை ஈடுபட்ட வண்ணம் அவளை பெருமானுடைய திருமைகள் ஆசைப்பட்ட பிரகாரம். இந்த பிரகாரத்தை வண்டு அவர் பொழில் வண்டுகள்லாம் பொருந்திக்கக்கூடிய பொழிலுடைய புதுவையர் போன் சித்தன் திருப்புத்தூர் போனாக இருக்கக்கூடிய ஆழ்வார் அவர் சொன்னவாறு மட்டும் பன்னின்பம் பரப்பாடும் பத்தர் உள்ளார். பெருமான் அவன் என்ன பண்ணான், அவன் குழலை ஊதினான். குழலை ஊதுற காலத்துல தானும் ஈடுபட்டான், கேட்கிறவாடு ஈடுபட்டான். அதே போல இந்த கழகம் திருமொழி இருக்க அந்த திருமொழி அந்த பெருமானுடைய குழல் எப்படி இருந்தது, தீக்குழலாக தனக்கும் போக்கியமாக இன்னொருத்தருக்கு போக்கியமாக இருந்தது. அதே போல இந்த திருமொழிய இந்த கழகம் திருமொழிய சாவிக்காயமாக எல்லாருக்கும் சொல்றவாளுக்கும் கேட்கிறவாளுக்கும் போக்கியமாக இருக்கும்படியாக பாடவல்லார். பன்னின்பம் பரப்பாடும் கத்தருள்ளார். அவர்கள் பரமான வைகுந்தம் உத்கிருஷ்டமாக இருக்கக்கூடிய வைகுந்தம், அந்த வைகுந்தத்தை நண்பரேன்னு ஆழ்வார் எம்பெருமானுடைய சேராச்சேர்த்தியாக இருக்கக்கூடிய அழகு, அந்த அழக அனுபவிக்கக்கூடியவர்கள், அந்த அழக சொல்லக்கூடிய இந்த திருமொழி அனுபவிக்கக்கூடியவர்கள் அவளுக்கு இந்த பலத்தை சொல்லி தலைக்கட்டார். ஆயால இப்படி சேராச்சேர்த்தியாக இருக்கக்கூடிய திருவாபரணங்களை தரிசித்து இருக்கக்கூடிய பெருமான் அந்த பெருமாளுடைய அழக நாம அனுபவித்தோம்னா வேதாந்தாச்சாரிய சொன்ன ரீதியில ஜெயதீஸ்வரர் சேராச்சேர்த்தியான அழகாவே கோபிகைகளை வசீகரித்த பெருமான் என்னையும் வசீகரித்தான், என்னை ஜெயித்தான்னு சொல்றார். ஆகையால் பெருமான் நம்ம ஜெயிக்க வேணுமே ஆனால், அந்த பெருமாளுடைய திருமேனி அழகுல நாம் ஈடுபட வேணுமே ஆனால் என்ன பண்ண வேணும், பன்னின்பம் பரப்பாடும் பத்தர். பன்னின்பம் பரப்பாடும் பத்தரான பெருமான் நம்ம ஜெயிப்பான். ஆகையால் இந்த கழகரும் திருமொழி, அந்த திருமொழியை அக்கால சுகானத்தோடு கூட அதனுடைய பன்னின்பம் வரும்படியாக எல்லாரும் அனுசந்திப்போம் சொல்லி அவருடைய வார்த்தையை ஆழ்வார் பெருமானார் அதே மாதிரி பெரியாழ்வார் அனுபவித்த புண்டரீகாட்சனை நம்முடைய சுவாமியான பெரிய சுவாமி எப்படி அனுபவித்தார் என்று நம்ம சுவாமி நம்ம மேடல அடிக்கடி சொல்லியிருக்கார், அவங்க கேட்டிருக்கோம். அந்த சுவாமி அனுபவித்ததை இப்ப பெரியாழ்வார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு காலக்ஷேபம் கிட்டத்தட்ட 571 வாசகத்தில் உள்ள அது காலக்ஷேபம் சொல்லிருக்கோம். உபன்யாசங்கள் வெளிக்கதைகள் வரும், அடிய மாதிரி சொல்றோம்னா வெளிக்கதைகள் சொல்லுவோம் நிறைய. ஆனால் உள்ள விஷயங்களை மட்டும் திகட்டாம சொல்றதுங்கிறது இருக்கே, காலக்ஷேபங்கிறது ரொம்ப திகட்டும். அதை திகட்டாம சொல்லிட்டு போறதுங்கிறது சாதாரண எல்லாராலும் முடியாது. ஆனா எப்பெருமான் புண்டரீகாட்சனை அனுபவித்த பெரியசாமி அனுபவிச்சிருக்கிறார், அந்த அனுபவத்தை நம்ம சாமி அன்று சொல்லியிருக்கிறார். அந்த அனுபவத்தை நாம் மீண்டும் பெற்றோமோ, ஏன்னா எப்பெருமான் மாறாடி அணிந்து கொள்கின்ற ஆபரணங்களே அதுவும் ஒரு அழகு. ஆக அந்த கோபஸ்திரிகள் கௌமாரமா அனுபவித்தார்கள், எம்பெருமானுடைய கௌமாரம் அந்த அழகை அனுபவித்தார்கள் அல்லவா, அந்த அனுபவித்த அழகை பாசுரங்களில் பெரியாழ்வார் அனுபவித்ததை நாம் அனுபவிக்கும்படி பாட்டனார் அனுபவித்த அனுபவத்தை தந்தையார் கன்று மேய்த்து இனிது வந்த காலாய் கன்று மேய்த்து இனிது வந்தார். அதே மாதிரி நம் சம்பிரதாயத்தை காப்பதற்கு நமக்கு நல்ல ஒரு தோற்றம் தோன்றிவிட்டது என்று நம்முடைய சாமியம் இனிது உகந்து பழுவார் என்று சொல்லி அதை ஒரு நிமிஷத்தை முடித்துக் கொள்ளுங்கள்.